السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தொடரிலே நாம் கடைசியாக அதாவது ஆரம்பமாக நம்ம பார்த்தது சகோதரிகளுடைய பிள்ளைகளுடைய சட்டங்கள் சம்பந்தம். அதாவது சகோதரனா தந்தையுடைய தாயுடைய சகோதரிகளுடைய பிள்ளைகள். அதாவது நம்ம சொல்கிறதா இருந்தால் பெரியப்பா, சித்தப்பா, சாட்சி, மாமி அப்படின்னு சொல்கிறோம். அவங்களோட பிள்ளைகளுடைய சட்டங்கள் சம்பந்தமாகவும், பின்னர் அவர்களுடைய சட்டங்கள் சம்பந்தமாக, அதுக்கு பின்னால் பாட்டனார்களுடைய அந்த சம்பந்தமாகும். நாங்கள் எந்த அடிப்படையில் வாரோம்னு சொன்னால், அதாவது ஏறு வரிசையில் என்ன செய்கிறோம், அதாவது தூரமான இடத்துல இருந்து அப்படியே அதாவது நெருக்கமான இடத்துக்கு வருகிறோம். இப்பொழுது நம்ம அப்புறம் இறுதியாக நம்ம பார்த்து சகோதரி சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நபருடைய சகோதரிகள் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அதில் ஆரம்பமாக சகோதரிகள் சம்பந்தமாக பார்த்தோம். அதில் சட்டங்கள் சம்பந்தமான பகுதிகளை நம்ம பார்க்கலாம். இப்போ இன்ஷால்லா இந்த தொடர் முடிகிற சந்தர்ப்பத்திலையோ அல்லது இடையிலையோ சட்டங்கள் சம்பந்தமாக பார்க்குற நேரத்தில் சகோதரிகளுடைய சட்டங்களை சேர்த்து இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம சகோதரர்கள் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். நம்ம எல்லா இடங்கள்லையும் உறவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 4 பகுதிகள் வரும்னு நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம். அதில் பால்குடி சகோதரர்கள், 4வதாக வரக்கூடிய பால்குடி உறவின் மூலம் ஏற்படக்கூடிய சகோதரர்கள் தனித்தலைப்பாகத்தான் நம்ம என்ன செய்வோம், அதில் பார்ப்போம். மற்றவர்கள் எல்லோரும், அதாவது ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள், அடுத்தது அதை குறிப்பிட்டு நம்ம சகோதரன் என்று சொல்ற சந்தர்ப்பத்தில் நமது தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் வரும். அடுத்தவர்கள் எப்படின்னு சொன்னால் அதாவது தந்தை வழியாக நமக்கு உறவாக இருக்கும், தாய் வழியாக இல்லாமல் இருக்கும். சிலர் தாய் வழி என்ன சகோதரர்களாக இருப்பாங்க, தந்தை வழியாக இல்லாமல் இருக்கும். இப்படி 3 தரத்தில் இருக்கும். 4வது தான் பால்குடி உறவின் மூலம் சகோதரிகளாக வாரது. இப்போ நாங்கள் சகோதரிகள் என்று பேசுகிற சந்தர்ப்பத்தில் எல்லாரையும் குறிக்கும் என்றிருந்தாலும் ஆரம்பமாக எதை குறிக்கும் சொன்னால், ஒரே தாய், அதாவது உறவால எங்களுக்கு நம்ம யாருக்கு பிறந்தோமோ அதே தாய் தந்தைக்கு பிறந்த தாய் தந்தையுடைய விஷயத்துல பிறந்த சகோதரர்கள் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தான் இதை என்ன செய்யும், இது குறிக்கும் அப்படின்னு தான் புரிஞ்சுங்க. அரபுல இதை அல்-இஹ்வா அல்-அஷிக்கான்னு சொல்லுவாங்க. அல்-இஹ்வா அல்லது அஹு ஷகீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை கொண்டு சொல்வார்கள். அடுத்தவங்கள சொல்லுவாங்க லில் அப், அல்-இஹ்வா லில் அப். அடுத்த அல்-இஹ்வா லில் உம் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. குர்ஆனுடைய ஹதீஸுடைய நடைமுறையில் இஹ்வான் அப்படின்னு சொல்றது பெரும்பாலும் நண்பர்கள், உறவுகளுக்கு சொல்லப்படும். இஹ்வான்னு சொல்றதுதான் பெரும்பாலுமே என்ன, அதாவது உடன் பிறந்த சகோதரர்களுக்கு என்ன செய்யும் சொல்லப்படும். ஆனால் இரண்டுக்குமே சொல்லப்படக்கூடிய ஒன்றுதான் கூடுதல் வழக்கு இஹ்வா தான். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்ற டைம்ல இன்னமல் முஃமினூன இஹ்வா அப்படின்னு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதை நான் பின்னாலுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன். முதலாக நம்ம இது என்ன விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னா, நாங்கள் பேசக்கூடிய இந்த பகுதி கொஞ்சம் ஆழமாக பேசணும். இப்போ இதுதான் மிக முக்கியம். ஏண்டா இந்த பகுதி ஏன் மிக முக்கியம் அப்படின்னா, இது எல்லா இடத்துக்கும் சம்பந்தமானது. பாட்டனாருக்கும் சம்பந்தமானது, அதுபோல தந்தை தாயுடைய சகோதரர்களுக்கு சம்பந்தமானது, நம்ம பிள்ளைகளுடைய சகோதரர் சொல்றோமே, தந்தையுடைய தாயுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகளுக்கு சம்பந்தமானது, நம்ம படிக்க போற அதாவது நமது பிள்ளைகளுக்கு சம்பந்தமானது, பேர்களுக்கு சம்பந்தமானது. ஏன் சம்பந்தமானதுண்டா, உறவு பிறக்கிறதே சகோதரத்துவத்தால். ஒருத்தர் பெரியப்பாவாகிறது, ஒருத்தர் என்ன அதாவது மாமி ஆகிறது, சாட்சி ஆகிறது, எல்லாமே திருமணத்தாலே. திருமணத்தால் யாரும் பெரியப்பா ஆகிறதும் இல்லை, சாட்சி ஆகிறதும் இல்லை, மாமி ஆகிறதும் இல்லை, எதுவும் இல்லை. தாயாகுது தந்தை ஆகிறது மட்டும்தான். தாயாகுதல் தந்தை ஆகுதல் மட்டும்தான். நல்லா யோசிப்பாரு. சரியா? உறவு என்று இஸ்லாம் எடுக்கிறதெல்லாம் பிறப்பால, நசபுல தான் என்ன செய்ய உறவு வரும். அதை நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம். அதாவது அல் ஹமாத்து, அல் ஹமு இப்படி என்ற வார்த்தையெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் தந்தை வழி, அந்த கணவன் வழி உறவுகளுக்கு மனைவி சொல்லுவான். அல் ஹமு அல் மௌத் என்றாக சொல்லலாம். தந்தையுடைய சகோதரன், அந்த கணவனுடைய சகோதரன், கணவனுடைய உறவுகள் என்பது மரணம் அப்படின்னாங்க. என்னன்னா மார்க்க ஒழுக்கங்கள் அந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்பதற்காக இந்த பகுதிக்கு சொல்லுவாங்க முசாஹராண்டு. அதாவது இந்த கணவன் மனைவி இந்த 2 பேருக்கும் சேர்த்து சொல்லுவாங்க முசாஹராண்டு. ஆணுடைய பகுதி, பெண் பகுதிக்கு என்ன சொல்லுவாங்க, ஹத்தன் அப்படின்னு, ஹத்தன் அல் அஹ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹத்தன் அல் அஹ்தான் அப்படின்னு சொன்னால் கணவனுடைய பக்கத்திலிருந்து மனைவியுடைய உறவுகளை சொல்ற சந்தர்ப்பத்தில் என்ன அதை சொல்லுவாங்க. நம்ம பந்தம் என்று சொல்றதுதான் முசாஹரா. பந்தம் என்று சொல்றது முசாஹரா, சிஹர் அப்படின்னு. அப்படி அந்த பொதுவான உறவுக்கு சொல்றது சிஹர் அப்படின்னு சொல்றது. சிஹர் உன்னு சொன்னா அப்படிதான், திருமணத்தின் மூலமாக உறவானவர். அது கணவன் வழியாக உறவை சொல்லுவாங்க, மனைவி வழியாக உறவையும் சொல்லுவாங்க. ஹத்தனண்டா பெண் வழியான உறவுக்கு கணவனுக்கு சொல்றது. ஹமுன்னு சொல்றது அதாவது கணவன் வழியான உறவுக்கு மனைவிக்கு சொல்றது. இந்த திருமணத்து பந்தம் மூலம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் திருமண உறவு மூலம் வரக்கூடியது. அது பிள்ளைக்கு சொந்தமாகும். பிள்ளைக்கு எப்படி சொந்தமாக, தந்தை தாய் மட்டும்தான், தந்தை தாய். மற்றபடி அவங்க பெரியம்மாவாகிறது, பெரியப்பாவாகிறது, சாட்சி ஆகிறது இஸ்லாமிய உறவு அடிப்படையில் எதுக்குண்டா பிறப்பால தான்.
தாயுடைய சகோதர சகோதரிகள், சரியா? அப்போ அவர்களுடைய பாட்டனார்கள், இது பிறப்பால் உறவாகினது. என்ன, இது ரெண்டையும் நம்ம கோர்த்துடுறோம், சேர்த்து விடுகிறோம். அந்த சேர்த்து விட்டோடனே அந்த செட்டு இந்த செட்டு வந்து என்ன செஞ்சிருது, சேர்ந்துருது. எனவே மிக முக்கியம் இதுதான், சகோதர சகோதரிகள் இடம் தான். இங்கிருந்து தான் நீங்க பேரன் பேத்தி பார்த்தாலும் சரி, சாச்சா பெரியப்பா பார்த்தாலும் சரி, பாட்டனார் பாட்டி என்று சொன்னாலும் சரி, பாட்டனாருடைய சகோதரர் சொன்னாலும் சரி, எல்லாம் சகோதரத்துவ உறவில் இருந்து தான் என்ன செய்கிறது, வரக்கூடிய உண்டு அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் யோசிச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்மு சின்னு வாலிதி அல்லது சின்னு அபி, தந்தையுடைய சகோதரர் என்பவர் வந்து ஒரு கிளை, ஒரு இதுல தோண்டி ரெண்டு பழங்கள் மாதிரி, ஒரு கிளை மாதிரி, ஒரே இடத்துல ரெண்டு பழம் வருமே அந்த மாதிரியான ஒரே, அதாவது வேர்ல இருந்து தோன்றியவர்கள் அப்படின்னா அங்க அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள். அதனால தந்தையுடைய சகோதரனா நமக்கு வருது பெரியப்பா சாச்சாவா. நம்ம தமிழ் வளமைகள்ல மற்ற மற்ற கலாச்சார வளமைகள்ல வந்து சொல்லுவோம் அம்மு அப்படி இப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு சொல்லுவோம்னா, அந்த நம்முடைய தாயுடைய சகோதரன் ஒரு பெண்ணை முடிச்சிருப்பாங்க, தாயுடைய சகோதரர் பெண், அப்ப நம்ம சாட்சி என்றோ என்ன, அதாவது மாமியோட பெரியம்மான்னு சொல்லுவோம்னு வைங்களேன். அந்த அவங்க திருமணம் முடிச்சதான உறவாக வரும், ஆனா எங்களுக்கு அஜ்னபி தான். அவங்க திருமணம் முடிச்சதா உறவாக வந்தால் அஜ்னபி தான். நம்ம வாப்பாவுடைய சகோதரர் ஒரு திருமணம் முடிச்சிருப்பாங்க, நம்ம வந்து பெரியம்மாவோட சாட்சியோட சொல்லுவோம் தான், ஆனா அவங்க எங்களுக்கு அஜ்னபி தான், எங்களுக்கு அஜ்னபி. அப்ப எனவே இந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உறவு முறை எங்களுக்கு எல்லா இடத்தாலையும் வந்து கிடைக்கிறதே சகோதர சகோதரிகள் என்ற அந்த ராபிதா மூலம் தான். இந்த ராபிதா வந்து ஃபித்ரியா, இது வந்து ஃபித்ரியா, அதாவது இயற்கையானது. அல்லாஹு தஆலா அப்படியே எங்களுடைய சிந்தனைகளையும் மனதிலையும் பதிய வைத்த ஒரு அம்சம். வாழையடி வாழையாக அல்லாஹு தஆலா, அதாவது குறிப்பிட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டதும் அல்ல. ஃபித்ரியானா ஒன்று புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் வந்து ஃபித்ரியா வந்து என்றது இடையில ப்ரோக்ராம் செஞ்சிருப்பாங்க. அதுக்கு நான் மரபாக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம தலைப்பு லிஸ்ட்ல அதை வச்சுக்கிறோம். மரபாக்கம்னா ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா நம்மளோட சேர்த்து விட்டுருப்பாங்க. அது வந்து நமக்கு ஃபித்ராவா மாறி போய் தெரியும். அதுக்கு சொல்றோம் தபத்துல் ஃபித்ரா. ஃபித்ரா மாறிட்டு, ஃபித்ராவை கெடுத்துட்டாங்கன்னு அர்த்தம், ஃபித்ராவை கெடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அது எப்படி கெடுக்கப்படுதுன்னா, அந்த பெற்றோர்கள் யகூதிகளாக கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள் வருது, ஆனா முஸ்லீமாக மாற்றுகிறார்கள் ஹதீஸ்ல வரல. என்ன காரணம்னா, அது இப்ப மாறுறதில்ல, ஆல்ரெடி இருந்துட்டு வருது. எனவே அல்லாஹ் படைக்கிற டைம்ல சிலத்துல் அர்ஹாம், இரத்த உறவுகள் அப்படி என்று கொண்டு வந்த இடமே அந்த ஒரு தாய் வழி பிறப்பால வந்த அந்த இதுக்கு தான். எனவே இந்த அடிப்படையில் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, முதல் தரமே எதுக்கு வருது அப்படின்னு சொன்னால், கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து அவர்கள் தாய் தந்தையாக எந்த பிள்ளைகளுக்கு மாத்துறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் தரத்துல வராங்க. அதே நேரம் இந்த கணவன் இன்னொரு மனைவியோடு சேர்ந்து உருவாகக்கூடிய அந்த உறவு அப்படி என்று சொல்றது இங்க தந்தை வழி உறவாக இவர்களுக்கு என்ன செய்ய 2ஆம் கட்டமா வருது. அந்த தாய் இன்னொரு கணவனோடு சேர்ந்த பிறந்த பிள்ளைகள் தாய் வழி உறவாக என்ன செய்யுது 3ஆவது வருது. 4ஆவது பால் கூடிய உறவுல என்ன செய்து வருது. இந்த எல்லாமே சகோதரத்துவம். ஆனா முதல் தரம் இது. இந்த உணர்வோடு தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். எனவே இது ஃபித்ரியா, இது வந்து இயற்கையாக இயல்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதண்ட உள்ளங்கள்ல பதைய வச்சது. இதை நீங்க புரிஞ்சு கொள்றது என்ன, ஃபித்ராவையும் புரிஞ்சுக்கணும். இந்த அதாவது உஹுவால ஃபித்ராவை புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைப்போம், ஃபித்ரா தானே, இதுக்கு ஒரு பெரிய ஒரு தேவை இல்லைன்னு சொல்லி அது முழுமையாக தேவை. அல்லாஹு தஆலா இப்ப நான் சில வசனங்களை ஓதிருப்போம் குர்ஆன்ல, சூரா ஹிஜ்ர் 47, வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில், அவர்களது உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதங்களை நம்ம என்ன செஞ்சோம், அகற்றினோம். சொர்க்கத்துக்கு போற நேரம் இஹ்வானன், சகோதரர்களாக, அலா சுருரி முத்தகாபிலி, அவர்கள் தங்களது படுக்கைகளில சாய்ந்து கொண்ட வண்ணம் ஒருவருக்கொருவர் முன்னோக்கி கொண்டு சொர்க்கத்திலே இருப்பார்கள். அப்படி அவர்கள் குரோதமற்றவர்களாக மாற்றி அவர்களை சகோதரர்களாக மாற்றினோம் வருது. இந்த இடத்துல நம்ம சகோதரர்கள் மாற்றினோம் என்று சொல்லிட்டோம்னா, சகோதரர்களாக மாற்றினோம்னா சகோதரர்கள் என்னன்னு தெரியணுமே. அப்ப சகோதரர்கள் என்றது ஒரு ஃபித்ராவோடு உள்ள ஒரு விஷயம் என்றதுனால தான் அல்லாஹ் இங்க சகோதரர்களாக மாற்றினோம் என்றான். சகோதரர்கள் என்றது எங்களுக்கு ஆல்ரெடி பதிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த வசனத்தை விளங்கலாம். சகோதரர்களாக மாற்றினோம் அப்படின்னா என்ன அப்படின்னு விளங்கி இருந்தா தான் சகோதரர்களாக மாற்றி அவர்களுடைய மனதிலிருந்து குரோதத்தை கலைந்தோம் என்றதுக்கு அர்த்தம் விளங்கும். அப்ப அல்லாஹ் தஆலா இங்க சகோதரர்களாக மாற்றணும்னு சொல்றது உடன் பிறந்தவர்களாக அவர்களை மாற்றினோம் என்றதுதான். அது உடன் பிறந்தவர்களாக அவர்களை மாற்றினோம் அப்படின்னா, உடன் பிறந்தவர்களுக்கு என்ன உறவு இருக்குமோ அது போல இவங்களை மாத்திக்கணும்ன்றான். இதுதான் இங்க முக்கியம். உடன் பிறந்தவர்களுக்கு என்ன உறவு இருக்கு. இதுக்கு யாருக்கு இதுக்கு விளங்கலாண்டா, உடன் பிறப்பு என்ற ஒன்று இல்லாம, அல்லது உடன் பிறப்புடைய அந்த ஃபித்ரத் இல்லாம போய், அல்லது உடன் பிறப்பு என்றாலே வெறுப்போடு இருக்கிற ஒருத்தருக்கு சகோதரர்களாக மாற்றினோம் மட்டும் தாக்கம் செலுத்தாது. ஏன் தாக்கம் செலுத்தாதுன்னா, அதான் அவருக்கு அந்த உடன்பிறப்பு சம்பந்தமான ஒரு இல்லையே. இங்க சகோதரர்களாக மாற்றினோம்டா, நண்பர்களாக மாற்றினோம்டா எங்களுக்கு புரியுது.
அவரை தாயாக மாற்றினோம்டா புரியுது, தந்தையாக மாற்றினோம்டா புரியுது. சகோதரர்களா மாற்றினோம்டா எப்படி புரியணும்டா, சகோதரர்கள் என்றா உடன் பிறந்தவர்கள். அப்படின்னா உடன் பிறந்தவர்களாக மாற்றி குரோதத்தை இல்லாமாக்கினோம்டா குரோதமற்றவர்கள் தான் உடன் பிறந்தவர்கள். ரப்பனா வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு. அதுக்கு முன்னால் என்ன சொல்றோம், வலி இஹ்வானின் அல்லதீன சபகுனா பில் ஈமான். ஈமானில் எங்களை முந்திய சகோதரர்களுக்கு எங்கள் உள்ளத்தில் அவர்களுக்கு கில்லை ஆக்கி விடாது. ஏனென்றா உடன் பிறவாத சகோதரன் என்றா குரோதம் வரும். குரோதத்தை எடுத்தாத்தான் உடன் பிறந்த சகோதரர்களாக என்ன செய்யலாம், மாறலாம் என்றது. அப்படின்னா குரோதம் இருக்கலாது. ஒரு உடன் பிறந்த சகோதரனுக்கு குரோதம் இருக்கலாது. ஒரு நண்பனுக்கு நண்பர்களில் குரோதம் வருமாக இருந்தா அது பிழை, ஆனால் பெரிய குற்றம் தான், பாவம் தான். இந்த அளவுக்கு குற்றமாக என்ன செய்யாது, பார்க்கப்பட மாட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் அல்லாஹ் தஆலா அந்த காலத்துல குரோதமே இல்லாம நிறைய பேர் இருந்தாங்களா, குரோதம் அந்த யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்தவர்கள் யாருமே குரோதமற்றவர்கள். யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் தான் எவ்வளவு குரோதமா இந்திக்கிறாங்கன்னு சொன்னா அது பிழை. அந்த வரலாறு ஏன் சொல்லப்பட்டுச்சுன்னா சகோதரருக்குள்ள குரோதம் வந்துட்டு, குரோதம் வரக்கூடாத ஒரு இடம் தான் அவர்கள், அவங்களுக்குள்ள ஒரு குரோதம் வந்ததை தான் அல்லாஹ் தஆலா என்ன எப்படியான பிரச்சனை இதுல இருக்குது என்றதை சொல்றதுக்காக சொல்லி காட்டுறான். எனவே குரோதம் வரக்கூடாத ஒரு இடம் தான் சகோதரத்துவம். அதனால அது முன்மாதிரி எங்களுக்கு சொல்லப்படுது. அடுத்தது பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹவை. முஃமின்கள் என்றாலே சகோதரர்கள். நம்ம என்ன விளங்கிட்டோம்டா, சகோதரர்கள் பாருங்க, சகோதரர்கள் சொல்றோம். அந்த சகோதரருக்கு அடுத்த ஸ்டெப் விளங்குறோம் இல்ல, முந்தி உள்ள ஸ்டெப் என்ன? முஃமின்கள் என்றாலே சகோதரர்கள். சகோதரர்கள் என்ன சண்டை பிடிக்க மாட்டாங்க, சகோதரர்கள் குரோதமா இருக்க மாட்டாங்க, சகோதரர்கள் உறவா இருப்பாங்க. சகோதரர்கள் மிகவும் என்ன செய்வாங்க, நேசமாக இருப்பாங்க. சகோதரர்கள் அன்பாக இருப்பாங்கன்னு அர்த்தம். சகோதரர்கள் குரோதமாக அன்பாக நேசமாக இருப்பார்கள் அர்த்தம். எனவே இந்த ஒரு பாயிண்ட் நம்ம வழங்கிட்டோம்டா, சகோதரத்துவம் என்பது ஒரு ஃபித்ரியா, ஒரு இயற்கையான ஒரு அம்சம் என்பது. அதுக்கு பின்னாலதான் இந்த குரோதமற்ற லைஃப் ஒன்று இருக்கு. அப்ப அதனால இன்னமல் முஃமினூன இஹ்வான் நம்ம இஹ்வத்தை எப்படி விளங்கிடப்படாது, அது ஒரு தனியான ஒரு செக்ஷன் மாதிரி நினைஞ்சிடப்படாது, விளங்கிடப்படாது. இஹ்வான் சொல்ற அது ஒரு சகோதரர்கள் சண்டை பிடிப்போம், நாங்க சண்டை பிடிப்போம், என்னது குரோதம் பற்றி கொள்வோம், சொத்தை பறிப்போம், ஆனால் நாங்கள் சகோதரர்கள். அது சகோதரர் அல்ல. அப்படி இருந்தா சகோதரர்கள் இல்லை என்பதனாலதான் அல்லாஹ் தஆலா குரோதமற்றவர்கள் உள்ளத்திலிருந்து அதை எடுத்தோம் சகோதரர்களாக மாற்றினோம் என்றான். நல்லா யோசிச்சு பாருங்க, அவர்களை தாய் தந்தையாக மாற்றினோம் என்ற அது ஒரு சிஃபத், சரியா? அவை தாயாக மாற்றினோம் என்ற ஒரு சிஃபத். அதே போல சகோதரர்களாக மாற்றம் என்றது மிக முக்கியமான ஒரு ஃபித்ரத்தான ஒரு அம்சம். அடுத்தது பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த சகோதரத்துவம் என்றதான் ஒரு பலம் என்றதுக்கு அல்லாஹ் ஃபித்ரத்தை வச்சு தான் அல்லாஹ் பேசுறான். இல்லைன்னா இஹ்வானுக்கு அல்லாஹ் வரைவிலக்கணம் சொல்லிக்கணும். இஹ்வான் என்றால் யார் தெரியுமா, வரைவிலக்கணம் சொல்லிக்கணும். இஹ்வானா வரைவிலக்கணம் சொல்லிக்கணும். யுபஸ்ஸரூனஹும், நாளை மறுமையில ஒவ்வொரு குற்றவாளிகளும் என்ன செய்வாங்க, தண்ட பிள்ளைகளை கொடுத்துட்டு நரகத்தை விட்டு வெளியே வரும்னு நினைப்பாங்க பகரமாக. ஒசாஹிபத்தி, மனைவியாவது பகரமாக கொடுத்துட்டு நரகத்திலிருந்து வெளியே வரும்னு நினைப்பாங்க. அஹி, தண்ட சகோதரனை கொடுத்து போட்டு வெளியே வரும்னு நினைப்பாங்க அப்படின்ற. இத சகோதரனோட ஜெம்ம பகமையில இருக்கிறவன் இதை வாசிட்டு அப்படி அவனோட உணர்வு நினைக்க, அவனை கொடுக்கத்தான் இருக்கிறது அவன மனசுல இருக்கு, அவன் உள்ளத்துல என்ன இருக்கும், அவனை நரகத்துல போடுறதா இவனோட லட்சியம், அவன் நரகம் போகணும் என்றது லட்சியம். அப்ப அல்லாஹ் அஹீஹண்டா, அவன் போகக்கூடாது, அவனுக்கு பாதிப்பு வரக்கூடாது, அவனுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உணர்வு தான் சகோதரத்துவம். அதனால அஹீஹண்ட் அல்லாஹ் தஆலா சொல்ற. இல்லைன்னா இந்த வார்த்தைக்கு வலிமை இல்லாம போயிடும். இந்த வார்த்தைக்கு வலிமை வருவதே எதனால் என்றா, சகோதரத்துவம் என்றது குரோதமற்றது, விட்டு கொடுப்பது, இழப்பது தான். எவ்வளவு நாளைக்கு தான் கொடுக்குறேன், அதுதான்டா சகோதரத்துவம். எவ்வளவு நாளைக்கு என்னை சுரண்டி சுரண்டி தின்னுட்டுக்கிறாண்டு, நீ தான் கெட்ட வேண்ட சுரண்டல் என்ற வார்த்தை உனக்கு வருதுன்றா, நீ அவனை சகோதரனா என்ன செய்யல, பார்க்கல. என் சகோதரன் ஒரு கடன் கொடுத்தேன், அவன் திருப்பி தரல அப்படின்றான். சகோதரத்துவத்துல நீ என்கிட்ட அதை சொல்லக்கூடாது, அவன் திருப்பி தரல, நீ அவனோட சண்டை பிடிக்கலாம், நீ என்னட்ட சொல்லக்கூடாது. மார்க்க சட்டத்தை தெரிஞ்சுக்கலாம். சகோதரன்ட்ட நம்ம என்ன செய்யலாம், கடனை திருப்பி கேட்கலாமா, அதுக்காக வேண்டி வழக்கு போடலாமா, அது ஓகே, அது இந்த சட்ட அடிப்படையில் என்ன இருக்குன்னு சொல்லலாம். ஆனா சகோதரன் நீ இன்னொருத்த முறைப்படுறேன்னா உங்களுக்கு பிரச்சனையே சகோதரத்துவம், சட்டம் கேட்கல. இது ஒரு முக்கியம். அடுத்தது சூரா அபஸ 34 37 அல்லாஹ் தஆலா, இது மஆரிஜ் 11-15, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, தந்த சகோதரனை விட்டு என்ன செய்வான் ஒரு மனிதன் ஓடுவான். உம்மிஹி வ அபி வ சாஹிபத்தி வ பனி, அல்லாஹ் தஆலா இந்த மத்த தர்த்தீப்ல சொல்றான், ஆரம்பத்துல சொன்னதை விட. அப்ப இது ஒரு அதுல முடிக்கிற டைம்ல லிகுல்லி மின் யௌம இதன் ஷஅனு யுக்னி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவனுக்கே உரிய வேலை ஒன்று இருக்கும் என்றான். அப்படின்னா இந்த உலகத்துல அவர்களுடைய வேலையில பங்காளர்களா என்ன செய்வான், இருப்பான் என்பதை நம்ம புரியுது. அதே போல சூரா தௌபா 24 அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், அஹப்ப இலைக்கும், தொடர்ச்சியா நிறைய சொல்லிட்டு வரான், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி வ ஜிஹாதி ஃபீ சபீலி, அல்லாஹ்வை விட அவருடைய தூதரை விட அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை விட உங்களுக்கு மிகவும் விருப்பமாக இருந்தார். அப்படின்னா விருப்பம், அந்த மஹப்பத் எதோட சேர்க்கிறான், அல்லாஹ் தஆலா நஷ்டப்படுகின்ற வியாபாரம்,
நீங்க பொருந்திக் கொள்கின்ற வீடு வாசல், உங்களுடைய மனைவிகள், உங்களுடைய சொத்துக்கள், அதோட யார் சேர்க்கிறான்? சகோதரர்களை சேர்க்கிறான். சொத்துக்களை இன்னும் கொஞ்சம் போனா பின்னால கொண்டு வர அல்லாஹ் தஆலா. அப்போ சகோதரத்துவ மஹப்பத் என்றது ஃபித்ரியா, ஒரு இயற்கையான ஒரு அம்சம் உண்டு. அப்போ இதை கெடுக்கிற மாதிரியான நீங்க எந்த போஸ்டுகளும் எந்த பதிவுகளும் எந்த கருத்துக்களையும் கேட்டாலும் அவன் சொந்த பிரச்சனையில பழிவாங்கல்கள் என்று எடுத்துக்கலமே தவிர, காலம் கெட்டு பேத்துட்டு ஆரம்ப காலத்துல சகோதரமெல்லாம் நல்லா இருந்தாங்க, இப்போ மோசமா பேத்துட்டாங்கன்னு சொல்றவங்க இவன் தான் ஸ்டார்ட் பண்றான்னு என்ன செய்யணும்? நம்ம புரிந்து கொள்ளணும். இப்படி ஒரு பகுதி இல்லை. அல்லாஹ் தஆலா சூரா 161 சொல்றான், அவ் புயூத்தி இஹ்வானிக்கும் அவ் புயூத்தி அஹவாத்தி, நீங்கள் சாப்பிடுவதில் குற்றம் இல்லை, ஒரு வீட்டில் கேட்காம போய் சாப்பிட்றதுல குற்றம் இல்லை என்று பட்டியலை சொல்லி வர டைம்ல உங்கள் சகோதரர்களுடைய வீடுகளில் உங்கள் சகோதரியுடைய வீடுகளில் என்றால் இவைகள் எல்லாமே அல்லாஹ் தஆலா இதுக்கு வரைவிலக்கணம் சொல்லல. இஹ்வான் என்றா என்ன, அஹ்வாத் என்னன்னு சொல்லல. என்ன ஃபித்ரா, அது ஒரு மனிதன் அதுல என்ன மஜ்பூல் அலைஹி, அதுல உருவாக்கப்பட்டிருக்கிற அர்த்தம். அப்ப அல்லாஹ் தஆலா மூமின்களை சகோதரர்கள், சொர்க்கத்துக்கு போகின்ற ஒரு சகோதரன் சொல்றான்டா அசல வச்சு சொல்றான். அசல் என்னன்னா சகோதரர்கள் குரோதமாக்க மாட்டாங்க, சண்டை பிடிக்க மாட்டாங்க, பொறாமப்பட மாட்டாங்க. வக்கூனு இபாதுல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களே நீங்க சகோதரர்களா இருக்கீங்க. சகோதரர்களா இருக்கீங்கன்னா இந்த உடன் பிறந்த இதான் முன்மாதிரி. அப்போ என்றைக்கு உடன் பிறந்த சகோதரத்துவம் இந்த உலகத்துல இல்லாம போயிட்டோம் அல்லது அசிங்கப்பட்டு போகுதோ, அப்ப இந்த வசனங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய விளக்கம் இல்லாம போயிடும். ஏன்னா அதான் அசல் விளங்கலே. இந்த வசனங்களுக்கு எல்லாம் விளக்கம் தாய் பாசம் போலேன்னு சொல்லுவோம். தாயை போல பாசம் காட்டுறான்னா அப்ப அர்த்தம் என்ன? தாய் பாசம் நம்ம விளங்கி வச்சுக்கிறோம், அதுதான் அர்த்தம். அது போலதான் இஹ்வான்களை போல சகோதரர்களாக இருக்கீங்கன்னா இதுதான் ஆரம்ப அசல் ஃபித்ரத்துல ஹில்கத்துல உள்ளதை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அதை சொல்லுகிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல ஒன்று ரெண்டு இதுல சொல்லிக்கிறது இந்த ஃபித்ராவுடைய சப்ஜெக்ட் சகோதரத்துவம் என்ற சகோதரர்கள் அப்படி என்று இதுதான். எப்பயும் நம்ம மார்க்க உரைகள் சொல்றோம், அடிக்கடி இந்த இஸ்லாம் கூறும் குடும்பங்கள் என்ன சொல்லிக் கொள்றோம்னா, சகோதர சகோதரிகள்ன்றது என்னிடத்துல இருந்து பார்த்தா என்னுடைய சகோதர சகோதரிகள், மனைவி இடத்துல இருந்து பார்த்தா மனைவிய சகோதர சகோதரிகள். எல்லாருக்கும் ஒரு மனிதன் தண்ட உறவு மட்டும் ரத்த உறவு, மற்றவர்கள் செத்த உறவு மாதிரி பாக்குறான்டா, அவன் சரியா இஸ்லாத்தை பார்க்கல, சொந்த உணர்வுக்கு இஸ்லாத்தை என்ன செய்யறான் யூஸ் பண்றான்னு அர்த்தம். அவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு அவங்க கவனிக்கணும், எங்களுடைய சகோதர சகோதரர்களுக்கு நாங்க கவனிக்கணும். இந்த பகுதியை நம்ம எப்பயும் என்ன செய்யணும், புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நம்மளோட சகோதரி ஒரு இடத்துல திருமணம் முடிச்சுப்பான், அப்ப அந்த இடத்துல பார்த்தா அவனுக்கு மனைவியோட சகோதர சகோதரர் நாங்க, அதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எல்லா வகையிலும் சகோதர சகோதரி என்ற உறவு என்பது ரெண்டு பக்கத்திலேயும் உள்ளது என்பதை புரிஞ்சுக்கணும். ஹதீஸ்ல பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இப்னு சீரின் வழியாக, இப்னு சீர் அறிவிக்கிற அபூ ஹுரைரா வழியாக, கால அபுல் காசிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஷார இலா அஹிஹி பி ஹதீததி, தண்ட சகோதரனுக்கு யார் ஒருத்தர் ஒரு இரும்பு வாள் இதை இப்படி என்ன செய்யறாரு, இப்படி நீட்டுறாரு, சரியா, ஃபைனல் மலாயிகத்த தல்அன்ஹு, மலக்குமார்கள் அவர்களை சபிக்கிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிம்ல வருது. இப்படி நீட்டினாலே சபிக்கிறார்கள். ஹத்தா யதஅஹு, அதை அவன் விடுகின்ற வரைக்கும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, இது நகைச்சுவையாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் என்றதுக்கு தான் சொல்றாங்க. அந்த உச்சகட்டத்தை சொல்ற டைம்ல மலக்குமார்கள் ஏன் சபிக்கணும், நீ அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்திடலாம்ன்றதுனால தான் சபிக்கணும். அதனால வ இன்கான அஹாஹு லி அபீஹி வ உம்மிஹி, அவருடைய இரத்த சொந்த சகோதரனாக இருந்தாலும் சரி அப்படின்னா அவனை வெட்ட சான்ஸ் இல்லை, அவனை பாதிப்பு ஏற்படுத்த சான்ஸ் இல்லை, அவனுக்கு குத்த சான்ஸ் இல்லை. அவனுக்கு நீ நீட்டினால் உனக்கு மலக்குமார்கள் சபிக்கிறார்கள். அப்படின்னா விளையாட்டுக்கு நீட்டுறோம். உலகத்திலே நீ வெட்ட சான்ஸ் இல்லாத இடம் யாருன்னா உடன் பிறந்த சகோதரன், அவனுக்கு நீ விளையாட்டாக நீட்டினாலும் சரி மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, சபிக்கிறாங்க. எனவே விளையாட்டுக்கு கூட என்ன செய்யக்கூடாது, நம்ம ஆயுதங்களை காட்டுறது செய்யறதுன்றது பிழை. அதுக்கு இன்னொரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லா யுஷீரு அஹதுக்கும் இலா அஹிஹி பிஸ்ஸிலா, உங்கள எவரும் தண்ட சகோதரனுக்கு ஆயுதத்தை என்ன செய்ய வேண்டாம், நீட்ட வேண்டாம். ஃபஇன்னஹு லா யத்ரி அஹதுக்கும், உங்கள எவருக்கும் தெரியாது, லஅல்ல ஷைத்தான யன்ஸிஉ ஃபி யதி, தண்ட சகோதரனுக்கு அப்படி நீட்ட டைம்ல ஷைத்தான் உங்கள் கையிலிருந்து பறித்து அந்த பாதிப்பை அவனுக்கு ஏற்படுத்தி விடலாம். அப்படின்னா என்ன, ஷைத்தான் பறிக்கிறது ஒரு செகண்ட் நமக்கு என்ன செய்யாது, விளங்காது. நீங்க வெட்டின மாதிரியே இருக்கும், நீங்க அடிச்ச மாதிரியே இருக்கும், ஆனா வேலையை செஞ்சது யாரா இருப்பான், ஷைத்தானாக இருப்பான். இதன் மூலம் நீங்க நரக குழியில என்ன செய்யலாம், விழுந்து விடலாம்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ரெண்டு இடத்துல ரசூலுல்லாஹ் உன் உடன் பிறந்த சகோதரனா இருந்தாலும் விளையாட்டுக்கு என்ன செஞ்சிடாத, காட்டிராத, கையை நீட்டிராத என்று சொல்றான்டா. அந்த வலிமை எவ்வளவுன்னு பாருங்க, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த வலிமை. இப்ப இது இந்த ஃபித்ரத்து ஃபசாத் ஆகினா அது ஒரு குழப்பம். அதாவது அஸ்ஸஹாயிர் வல் அப்கரியாத் என்று பர்கூக்கில ஒரு புத்தகம் இருக்கு, இது அதபுகள்ல வரக்கூடிய ஒரு புத்தகம். இது இன்றைக்கு சகோதரத்துவம் ஃபசாதாகி எப்படி பேத்திருக்கேன்னு சொன்னா, நல்ல வசதி ஆயிட்டான், ஒரு பதவிக்கு பேத்துட்டான் அப்படின்னா உறவை எப்படியாவது எடுத்துக்கிறது, சகோதரன் தான் அப்படின்றது. நம்ம இஸ்லாத்துல சகோதரன் தானே, ரத்த சகோதரன் என்ன சகோதரத்துவம், நம்ம இஸ்லாத்துல சகோதரன், அதனால நாங்க இப்படி
தூரமான உறவுகளை கூட நெருக்கிக் கொள்வான். கஷ்டத்துல இருந்துட்டான்னு வைங்களேன், சில நேரத்துல வந்து என்ன செஞ்சிருவான்னா, இவனும் கஷ்டமா இருந்தாண்டா தூரமாக்கிடுவான். என்னது சகோதரன் என்றதுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. நான் தனியே தான் வளர்ந்தேன், எந்த செலவு கூட அவன் என்ன செய்யல, செலவழிக்கல. சகோதரன் ஆயிரம் செலவழிக்கிறதுக்கு அல்ல, ஒரே வயிற்றிலிருந்து என்ன செஞ்சீங்க, பிறந்தீங்க, ஒரே கஷ்டங்களை பட்டு ஒரு சூழல்ல வளர்ந்தீங்கன்றதுதான். அதுக்கு பின்னால உள்ளதெல்லாம் அடுத்த பகுதிகள். இப்படி அதாவது ஒரு சகோதரர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னால், இன்னொரு சகோதரர்கிட்ட சொல்றாரு, லஸ்த தர ஹக்கை உபைனனா கராபா, நீங்க வந்து என் ஹக்க தாரீங்களே இல்லை, என்னோட சரியான முறை நடந்து கொள்றீங்களே, எங்களுக்கு இடையில உறவு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் ஒரு சகோதருக்கு சொல்றாரு. அவருக்கு தெரியாது என்னது மின் ஐன, எப்படி எங்க ரெண்டு பேருக்கு இடையில உறவு இருக்குதுன்னு அவர் கேட்கிறார். அவர் சொல்றாரு, இன்ன அபாக்க கது ஹதப உம்மி, உங்களோட வாப்பா இருக்கிறாரு, என் உம்மாவை திருமணம் பேசியிருந்தார், ஆல்ரெடி திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னுக்கால திருமணம் பேசியிருந்தார். ஃபலவ் தம்மல் அம்பர், சில வேளை உங்களோட வாப்பா வந்து என் உம்மாவை தான் முடிச்சிருந்தா லக்குந்து அன அந்த, விளங்கிட்டா, நீ லக்குந்து அன அந்த, நீங்களாக நான் இருந்திருப்பேன். அவர் வந்து இங்க வந்து முடிச்சிருந்தா நீங்களா நான் இருந்திருப்பேன். உறவை எப்படி சேர்த்துக்கிறார் பாருங்க. அப்ப அவர் ஃபகால ஹாதிஹி வல்லாஹி ரஹமுன் மாஸ், இது ஒரு பலமான ஒரு உறவு தான். அவர் என்ன அவர் சொல்றார், அதாவது உறவே இங்க நடக்கல, முடிச்சிருந்த நீங்களாக நான் இருந்திருப்பேன். என்ன இதை வந்து அதாவது நம்ம ஒரு ஆளோட சேரணும் வழங்கி வச்சோன்னே, உறவுக்கு ஏதாவது தூரத்துல லிங்கையும் கொண்டு வந்து என்ன செஞ்சிருவாங்க. அது லொஜிக்கலையும் நியாயம் இல்லாம இருக்கு, எதுவும் நியாயம் இல்லாம இருக்கும் என்று ஒரு அதுல இதை வந்து என்ன எந்த அளவுக்கு தூரமான உறவுகளையும் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்ன செய்யறாரு, போய்கின்றிருக்கிறாரு. அப்புறம் ஒருத்தர் சொல்றாரு, என்ன நான் உங்களோட சகோதரர் என்றார். மன்னர் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் தான் சொல்றாரு, நான் உங்களோட சகோதரர் அப்படின்னு. அவர் மன்னருக்குன்னா பெரும்பாலும் எல்லா உறவும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவ்வளவு பலமா இருப்பாங்க. அப்ப அவர் கேட்கிறார், மின் ஐனதான், எப்படி நானும் நீங்கள் என்னது உறவுன்னு கேட்கிறார். மின் ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வழியாக எப்படியோ நீங்க எனக்கு என்ன சகோதரர் தானே அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்ல, ஒரு திருகம் கொடு, உறவு சொன்னது எதுக்கு, பணத்துக்கு தானே, ஒரு திருகத்தை என்ன செஞ்சிருங்க கொடுத்துருங்கன்றார். கொடுத்த உடனே அவர் சொல்றாரு, உங்களே மாதிரி ஆட்சியாளர் ஒரு திருகம் கொடுக்குற அவ்வளவு நல்லது இல்லை. அவர் சொல்றாரு, ஒரு திருகம் கொடுக்கறது நல்லது இல்லைன்னு. அவர் சொல்றாரு, நீங்க வாதிட்ட உறவுக்கு நான் பிரிச்சு கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு திருகத்தை விட குறவு தான் வரணும். ஏண்டா அவ்வளவு உறவிக்கு எனக்கு இந்த உலகம் ஃபுல்லா என்ன செய்யுது, அவ்வளவு உறவுகள் இருக்குது. அப்போ உங்களுக்கு அரை திருகமோ ஒரு திருகமோ தான் என்ன செய்யறோம் வந்து சேரும். ஒரு திருகம் வந்தது உங்களுக்கு என்ன பெருசி பார்த்துக்க கேட்டார். சரிதானே பதில். அவர் சொன்ன வாதத்துக்கு அந்த பதில் வந்து என்னன்னா, இங்க இவ்வளவு பெரிய ஒரு உறவு எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தா ஒரு திருகம் வந்தது பெருசு என்ன ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் சொன்னதாக என்ன செய்யும் இதுல வரும். அப்ப இதெல்லாம் என்னன்னா, அந்த தூரத்து உறவுகளை இணைப்பது சம்பந்தமாக ஆதாபில் என்ன செய்யும் வந்திருக்கும். அது எதனால வரும், எப்படிப்பட்ட செய்திகளால் இது வரும் அப்படின்றது நிறைய செய்திகள் என்ன செய்யறாங்க. இது நான் இந்த ஃபித்ரத்துக்காக என்ன செஞ்சேன், ஒரு சில உதாரணங்களை இந்த இடத்துல சொன்னேன். அது போல என்னன்னா, சிலர் வந்து அதாவது இந்த அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதாவது பெரியப்பா உடைய மகன், அதாவது அப்துல் முத்தலிபுடைய மூத்த சகோதரர் ஹாரிஸ், அவருடைய மகன் அபூ சுஃபியான். அவர் ஆரம்பத்தில் நல்ல கவிஞர் தானே. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக நிறைய கவிதை படிச்சார். அப்ப ஹஸ்ஸான் இப்னு சாபித் வந்து அந்த மார்க்க ரீதியான அந்த உறவு முறிஞ்சதுனால அந்த அதாவது இந்த உங்களுடைய அந்த அசுலுடைய குறைஷி வம்சத்துடைய அசில் பண்பை நீங்க இழந்துட்டீங்க என்றதுக்காக ஒரு வார்த்தை சொல்றார், ல அம்ருக இன்ன இல்லக மின் குறைஷின் க இல்லி ஸக்பி மின் ரஅலின் நிஆமி அப்படின்றார். உங்களுடைய குறைஷிக்குரிய உங்களுக்குரிய உறவு என்ன தெரியுமா, குறைஷி வம்சத்துக்கு உங்களுக்குரிய உறவு ஒட்டக குட்டிக்கும் தீக்கு இந்த இது இந்த இந்த ஒஸ்டிச்சுக்குதே அதனுடைய என்ன, அதாவது பிள்ளைக்கும் உள்ள உறவு தான் உங்களோட உறவு. ரெண்டு ஒரு மாதிரி ஒரு ஒசரமா இருந்தாலும், ஆனா இது ஒட்டவும் இல்லை, இது வேற அது வேற எந்த அமைப்பில் உள்ள உறவு தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொன்னதாக அதில் ஒரு செய்தி என்ன செய்யும் வரும். இது போல என்ன செய்வோம்னா, தூரமான உறவைக்கு அதை பகைப்பாங்களே, தூரமான உறவுகளா அதை கிட்ட உறவா இருந்தாலும் வசதியின்மை பகமைன்றதுனால அதை தூரமா, இதெல்லாம் ஃபித்ரத்துக்கு எதிரானதல்ல, ஆனா ஃபித்ரத்தோட மோதுறது. மனுஷனுக்கு அந்த பகமை வந்தா பகைக்கிறது இருக்குது, ஃபித்ரத்துக்கு எதிரானதுனா அந்த ஃபித்ரத்தோட மோதக்கூடிய விஷயங்கள் உண்டு. நமக்கு செட் ஆகலன்னு வணங்கிட்டா பக்கத்தில் உள்ளவரை கூட என்ன செஞ்சிருவான், நம்ம பகைச்சிருவோம். வாப்பாவை கூட மதிக்க மாட்டோம், நம்ம வாப்பட பேரை சொல்லி வைத்துக்கணும், உங்களோட தந்த மாதிரி நீங்க இல்லைன்னா நம்ம கவலைப்படணுமா இல்லையா, அப்படி கூட பகைக்க மாட்டோம். ஒரு சகோதரர் வந்து இப்படித்தான், அதே நூல் அல்-தஹாயிர் வல் அப்கரியாத் என்ற நூல்ல அவர் வந்து என்னது இந்த நூல் ஒரு அழகான நூல், ஆதாபுகள் சம்பந்தமா. அதை தனியா ஒருத்தர் என்ன செய்யற புத்தகம் எழுதிக்காண்டா, மின் லதாயிஃப் வல் ஆலி, முத்துக்கள், இந்த நூலில் இருந்துள்ள முத்துக்கள் அதபுகள் எல்லாத்தையும் தனியா தொகுத்துக்கிறாரு. ஒவ்வொரு குர்ஆன் வசனத்துக்கு கீழே அவர் சொன்ன இந்த மாதிரியான செய்திகள் அக்பார்களை தொகுத்துக்கிறார். அதுல அவர் சொல்றாரு, ஒருவர் வந்து ஒரு தந்தையை பார்த்து சொல்றாரு, அவர் வந்து அந்த அந்த குடும்பத்துடைய போக்கில் இருந்து என்ன செஞ்சிட்டாரு, விலகி போறாரு, வேற மாதிரி பணிஞ்சுக்குன்னு போறார் மோசமா. அப்ப அவர் சொல்றாரு, மா அஷ்பஹ்த அபாக்,
உங்களோட வாப்ப மாதிரியே என்ன இல்லை, உங்களோட வாப்பட பண்புகள் எதுவும் இல்லை, வாப்ப மாதிரியே இல்லைன்னு சொல்லி. அப்போ இவர் சொல்றாரு, எல்லாரும் வாப்ப மாதிரி இருந்தால் நாங்களாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருந்திப்போம்ன்றார். பதில பாருங்க, சரியா? எல்லாரும் வாப்ப மாதிரி இருந்தா நாங்கெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி தான் என்ன செஞ்சிருப்போம், இருந்திருப்போமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரோட புள்ள இருந்தீங்க, இப்போ புள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வந்து நாங்களாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி தான் இருந்திருப்போம். பதில், அதாவது லாஜிக்கலி சரிதான் வாதம். ஆனா எதுக்கு சொல்லப்படுதோ அந்த வாப்ப மாதிரி இல்லைன்னா ஒருத்தர் என்ன சொல்லணும், கவலைப்படணும். என்ன தந்தை மாதிரி இல்லை, தந்தை இவ்வளவு பண்பாடரா இருந்தீங்க. ஆனா ஒரேடியா பதில் எல்லாரும் வாப்ப மாதிரி இருந்தா நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருந்திப்போம் ஒரு பதில். இது அந்த அதாவது கிட்ட உறவுகளை கூட சில அற்ப நோக்கங்களுக்காக மறுக்கக்கூடியவர்களுடைய பண்பாடு அப்படி என்ற தலைப்புக்கு இது என்ன செய்யறாரு, கொண்டு வரார். அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள், சகோதரத்துவ உறவு அப்படி என்பது ஃபித்ரா சார்ந்த ஒரு விஷயம் என்பதை நம்ம எப்பொழுதுமே புரிஞ்சுக்கணும். சகோதரத்துவ உறவு என்பது ஃபித்ரா சார்ந்த உறவு. இதுக்கு கெடுக்கக்கூடிய இந்த மாதிரியான நிகழ்வுகள், இப்ப இந்த ஒரு சம்பவத்தை நம்ம முன்னுரை எதுவும் இல்லாம ஒரு ஸ்டேட்டஸ்ல வச்சோம்னு கீழே உள்ளவங்க சுப்ஹானல்லாஹ், உண்மைதான் இந்த காலத்துல இப்படித்தான் சகோதரத்துவம் எல்லாம் இருந்துட்டு என்று சார்பாத்தான் என்ன செய்வாங்க, இந்த பகமைக்கு சார்பாத்தான் எழுதுவாங்க. ஆனா இதெல்லாம் சொல்லப்பட்டது எதுன்னு சொன்னா சுயநலத்துக்காக உறவுகளுடைய சப்ஜெக்ட் என்ன செய்யறது, வாதிடுறதும் சுயநலத்துக்காக மறுக்கிறது. இதுதான் அர்த்தம். இயற்கையாகவே சகோதரத்துவத்தை ஒரு நல்ல ஒரு சகோதரன் என்ன செய்யணும்னா, அவ எதுக்கு எனக்கு பயன்படுத்திட்டாலும் சரி, அவன் சகோதர உறவு உலகத்திலே பெரிய ஒரு நியாமத். அதுல பாதிப்புகள் இதுகள் இருந்தாலும் அது ஃபித்ரத் பெரிய ஒரு நியாமத் என்கின்ற, ஃபித்ரத்துல் உஹுவா பெரிய ஒரு நியாமத் என்கின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்பது இது என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. இப்ப இதுல நீங்க என்ன அடுத்த பகுதியில் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு 5 பகுதிகளாக வரும். இதனோட அதாவது சகோதர சகோதரிகளோட தொடர்புடைய சட்டங்களோட ஒரு பகுதி இருக்கு. அந்த சட்டங்களுடைய பகுதி ஒரு தனியாகவும், இந்த சட்டங்கள்ல தான் ஒரு தனி ஒரு பகுதியாக இரட்டையர்கள் என்றால் உடன் பிறந்த சகோதரர்கள் தான். இந்த இரட்டையர்கள் சார்ந்த சட்டத்தை நம்ம முழுசா இதுல என்ன செஞ்சிருவோம், நம்ம இதுல எடுத்துருவோம். இதுல அடுத்த பகுதியாக நம்ம இப்ப படிக்க வேண்டிய பகுதியில, அதாவது இந்த தலைப்பு கீழே இரண்டாவது நம்ம பார்க்க வேண்டியதுன்னு சொன்னா மூத்த சகோதரருடைய உறவு. ஏன்னா சகோதரர்கள்ல மூத்த சகோதரர்களாக வரக்கூடியவருடைய அந்த உறவு, அவரை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் என்ன செய்யுது, எங்களுக்கு என்ன சொல்லுது, அவருடைய பொறுப்பு சம்பந்தம். அஸ்ல்ல ஒரு மூத்த சகோதரத்துவம் அப்படி என்று சொல்றது எதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா, முதலாவதாக பிறக்கக்கூடிய சகோதரருக்கு தான் சொல்லப்படுது. முதலாவதாக பிறக்கக்கூடிய சகோதரருக்கு தான் சொல்லப்படுது. அதே நேரம் சில அறிஞர்கள் அல் அஹுல் கபீர் அல்லது அக்பர், மூத்தவர் அப்படி என்றது அவர் அந்த தகுதியில இல்லாது விட்டார். அவர் குடும்பத்தை பொறுப்பெடுக்கல, கணக்கெடுக்கல, அதுக்குரிய எந்த விதமான கரிசனையும் அவர் செலுத்தல. அதுக்கு அது நியாயமா இருக்கலாம், நியாயம் இல்லாம இருக்கலாம், அவருக்கு நிர்பந்தம் இருக்கலாம், சூழல் சப்ஜெக்டுகள் எது இருந்தாலும் சரி, அப்படி எதுவும் இருக்கல என்கின்ற ஒரு நிலை இருந்தாலுமே கூட அவரை அந்த இடத்துக்கு வராம வேற அல்லது நேரத்தோட மரணித்து விட்டார் அப்படின்னு இருந்தாலும் கூட யார் அந்த இடத்தை எடுத்துக்கொள்றாங்களோ சகோதரர்களை, சில டைம்ல ரெண்டாவது நபர் எடுத்துக்கொள்வார். முதலாம் நபர் பெரும்பாலும் முதலாம் நபர் தான் இருப்பார். அப்படி இல்லைன்னா நீங்க பாருங்க, அடுத்த நபர் என்ன செஞ்சிருப்பாரு, குடும்பத்தை பொறுப்பெடுத்திருப்பாரு. காரணம் நானா என்ன வேறொரு வழியில போயிட்டாரு, காக்கா வேறொரு சைடுக்கு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாருன்னு அடிப்படையில். அப்ப யார் அந்த இடத்துக்கு வருகிறாரோ அவருக்கு அந்த கபீர் என்ற வார்த்தை என்ன செய்யும், எப்ளையார். அப்படின்னா பெரியவர், தகுதியில் என்ன, அதாவது பெரியவர் என்று வந்துருவோம். வயசுல பெரியவர் இல்லாட்டியும் சின்னன்ல வராட்டியும் மன்சிலத்தை அந்தஸ்துல பெரியவர் வந்துடும். நாங்க பேச போறது இந்த இடத்துல தகுதியான முறையோடு வாழக்கூடிய மூத்தவரை பத்தி தான் என்ன செய்யறோம், பேச போகிறோம். ஆனால் இந்த பேச போகக்கூடிய விஷயத்துல யாராவது அதுல இல்ல அப்படி என்று இருந்தா அடுத்த நபர் யார் அந்த குடும்பத்தை பொறுப்படுத்துகிறாரோ அவரை இது சாரும். ஆனா இதுலயும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு குடும்பத்துல 10 பிள்ளை இருக்குன்னு வைங்களேன், மூத்தவருக்கு 60 வயசாரி, சில நேரத்துல கடைசி பிள்ளைக்கு 15 வயசு 18 வயசாயிருக்க, கடைசி தம்பிக்கு 18 வயசாகி இருப்பி, மூத்தவருடைய மகனுக்கு 20 வயசாயிருக்கு. ஆனா அந்த மூத்தவருடைய கடைசி தம்பிக்கு 18-20 வயசாயிருக்கு. இந்த 2 இடத்துல வந்துடும். அவர் பார்த்த விஷயங்களை இவங்க 2 பேரும் பார்த்து வைக்க மாட்டாங்க. அவர் ஒரு 40 வயசு 45 50 வயசு வரை குடும்பத்தை கவனிச்சிருப்பார். அதுக்கு பிறகு தனி வழிக்கு திரும்பிப்பார். அந்த 10 வருஷத்தை தான் இவன் பார்த்திருப்பான். அப்ப இவனுக்கு அவரை பார்க்கிற டைம்ல எப்படி பண்ணா, இவர் குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சுமையான ஒரு நபர், குடும்பம்லாம் அவருக்கு தான் செலவழிச்சிட்டு இருக்குது. சொந்த ஊர் என்னது பெரிய வீடை அவர் என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துட்டு போயிட்டாரு, கடையெல்லாம் அவர் எடுத்துட்டாராமே, பறிச்சு எடுத்தாராமே, பல செய்திகளை என்ன இப்ப இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தில் இந்த மாதிரி செய்தி சொத்தின் காரணமாக நிறைய பரத்திடுவாங்க. அதை வச்சு கெட்ட நோக்கத்தோட பார்க்க வாய்ப்பு இருக்கு. எனவே அப்படி நோக்கத்தோட பார்த்தா பார்வையில் உள்ள பிழை, அவர் தகுதியற்றவர் என்றதல்ல, பார்வையில் உள்ள பிழை. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நியாயமான ஒரு சாட்சியோடு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஊர் சொல்லும் அவர் குடும்பத்துக்காக வாழ்ந்தவர், குடும்பத்துக்காக இருந்தவர். இறுதி காலம் அவருக்கு என்ன செஞ்சுட்டு நிர்பந்தங்களின் காரணமா மாறிட்டார், அது உலக ஆசைகள் மாறிட்டாரு, தகுதியற்றவரை மாறிட்டார். இறுதி காலம்
குடும்பத்தை முழுமையாக தலையில சுமந்த அல்லது குடும்பத்தை முழுமையாக கவனம் எடுத்த இந்த மாதிரியான சகோதரத்துவத்துக்கும் அடுத்தது அல்லது அந்த இடத்துக்கு பொறுப்புக்கு வந்த மற்ற சகோதரர்களையும் இது என்ன செய்யும் குறிக்கும். அசலாக வயதால மூத்தவரை தான் இந்த தலைப்பு என்ன செய்யும் குறிக்கும் என்ற இந்த முன்னுரையை கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவது பொதுவாகவே இஸ்லாத்துல மூத்தவருக்கு மரியாதை செய்யணும் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். என்னது? அதாவது மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. எங்களில் வயதில் மூத்தவருக்கு, அதாவது தரத்தில வயதில் எல்லாத்தையும் தான் குறிக்கும். அது யார் பெரியவருக்கு மரியாதை செய்யவில்லையோ, கண்ணியம் கொடுக்கவில்லையோ, அடுத்தது என்ன, சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லை, அவர்கள் எமது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல. பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுத்தல் என்பது அவர் கண்ணியமானவராக இருந்தால் மட்டும் என்பதல்ல, அவர் கண்ணியம் இல்லாமல் நடந்து கொண்டாலும் பெரியவர் என்பதற்காக நாங்கள் என்ன செய்யணும், கண்ணியம் கொடுக்க வேண்டும். இந்த செய்தியை பாருங்க, சஹீஹுல் புகாரில 6142வது இலக்கம். அதாவது அப்துல்லா இப்னு சஹல், அதே போல முஹையிஸா இப்னு மஸ்ஊத், அதுக்கு அதாவது மஸ்ஊதுடைய 2 பிள்ளைகள் ஹுவையிஸா முஹையிஸா, இந்த 2 பேரும், அதே போல என்ன அப்துல் ரஹ்மான் இப்னு சஹல், இவங்க எல்லாம் வாராங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு சஹலுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு சஹல் என்றவர் கொல்லப்பட்டார். அந்த வழக்கு சம்பந்தமா பேசுறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்திக்கிறோம். அப்போ வந்த நேரத்துல அந்த கொல்லப்பட்டவர் சம்பந்தமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் பேசுறாரு. இப்போ 3 பேர் வந்திக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு சஹல், ஹுவையிஸா, முஹையிஸா, 3 பேர் வந்திக்கிறாங்க. அப்போ பேச ஆரம்பிச்சார். வகான அஸ்கரல் கௌம், வந்தவர் அவர் மிச்ச சின்னவர். அவர் தான் என்ன செய்யறாரு, விளக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா கப்பிருல் குப்ரனா, பெரியவர் பேசட்டும். இங்க உள்ளத்துல யார் மூத்தவரோ யார் பெரியவரோ அவர் பேசட்டும் அப்படின்ற ரசூல். பெரியவரை நீங்கள் முற்படுத்துங்கள், பெரியவருக்கு அந்த தகுதி என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பேசுறதுல இவர் பெரிய திறமையா பேசாது விட்டாலும் பெரியவருக்குரிய மரியாதை கொடுக்கப்படணும். ஏண்டா ஒரு 10 வருஷமோ ஒரு 5 வருஷமோ காலத்துல முந்திட்டா அனுபவத்தால வேதனைகளும் மகிழ்ச்சிகளும் சேர்ந்து அவருக்கு வளர்ந்திருக்கும். அந்த வேதனைகளுக்கு இடமே என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூட பெரியவரை முற்படுத்துங்க. இன்னொரு அறிவிப்புல வருது, லியலில் கலாமல் அக்பர், பேச்ச பெரியவர் என்ன செய்யட்டும், பொறுப்பெடுக்கட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்படின்னு என்ன செய்யுது வருது சஹீஹுல் புகாரில 6142வது இலக்கம். அடுத்தது சஹீஹுல் புகாரில 6144வது இலக்கத்துல வருது. உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்களே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க அது ஈத்த மரம் தான் என்று சொல்லி இருக்கலாம் தானே அப்படின்னு. அப்ப அப்துல்லா இப்னு உமர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, மா மனஅனி இல்லா அன்னி லம் அரக வலா அபா பக்ரின் தகல்லம்துமா ஃபகஹ், நீங்களும் அபூபக்கரும் பேசல, அதனால நான் பேசுறதை வெறுத்தேன், அதனால நான் பேசுறதை வெறுத்தேன். இது அதப், இது அதப். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவில் ஒரு அந்த இடத்துல ஒரு இடத்தை எடுத்திருக்கணும்னு ஆசைப்பட்டார். நம்ம குடும்பவியல இந்த குழந்தை வளர்ப்புல சொன்னோம், ஆசைப்பட்டார். ஆனா அந்த இடத்துல அவர் ஆசையை விட மிகவும் முத்தஅத்திபாக, ஒரு ஒழுக்கமானவராக யார் இருந்திருக்கிறார், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு இருந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். அந்த வார்த்தை என்னன்னா, மா மனஅனி இல்லா அன்னி லம் அரக வலா அபா பக்ரின் தகல்லம்துமா ஃபகஹ், நீங்களோ அபூபக்கரோ பேசவில்லை, அதை பார்த்துட்டு நான் வெறுத்தேன், நான் என்ன செஞ்சேன், வெறுத்தேன் அப்படி என்று சொல்லி என்ன இதை பேசுறத நான் வெறுத்தேன் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இது முற்படுத்துறது. ஆனா ஒரு ஹதீஸ் வருது, இந்த ஹதீஸ் ஷேக் அல்பானி இட்டு கட்டப்பட்டது அப்படின்ற, அது எதுல வருதுன்னு சொன்னால் தபரானில வருது, அது போல இன்னும் வேற வேற கிரந்தங்களே வருது, தபரானிலும் இது வருது. எப்படின்னு சொன்னால், அல் அக்பர் மினல் இஹ்வா பிமன்சிலத்தில் அப், அல் அஹுல் கபீர் பிமன்சிலத்தில் வாலித், மூத்த சகோதரன் தந்தையுடைய அந்தஸ்திலே உள்ளவர். மூத்த சகோதரன் நாம் ஏற்கனவே பார்த்தால் ஹாலு வாலிது, தாய் வழி சகோதரன் தந்தை என்ற ஒரு ஹதீஸ் வருது, வாய்வான செய்தி என்று. அதே போல அல் அக்பர் மினல் இஹ்வா பிமன்சிலத்தில் அப், அதாவது சகோதரத்துல யார் மூத்தவரோ அவர் தந்தையுடைய அந்தஸ்திலே உள்ளவர் அப்படின்றது குலைபல் ஜுஹனி அவர்கள் அறிவிக்கக்கூடிய, ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இவர் சஹாபியத்துக்குரிய ஆதாரமாகவே இந்த செய்தியை தான் என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த செய்தி அல்பானி இட்டு கட்டப்பட்டது. அல்பானி மௌது, ஷேக் நாஸ்ர் அல்பானியுடைய தஹ்கீக்கை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மேக்சிமமா எல்லா இஸ்னாதுகளையும் கொண்டு அது ஹசன் தரத்தில் கொண்டு வரையில்மாண்டு முழு முயற்சியும் செய்வார். கையெழுத்து பிரதிகள் இன்னும் அறிவிப்பால் வருஷம் எடுத்துட்டு வருவார், பிரிண்ட்ல இல்லாத. அப்படிக்கு பின்னால இவர் அல்பானி என்ன அதை மௌது இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்றாருன்னா, அது என்ன அல்லாஹு ஆலம், அதுல ஒரு மாற்று கருத்து ஒன்று வருவதற்கு பெரும்பாலுமான சந்தர்ப்பம் என்ன அதுல இல்லை. ஆனா சில அறிஞர்கள் இதை சஹீஹ் என்றெல்லாம் எடுத்து சட்டங்கள் எழுதிக்கிறாங்க. ஆனா கருத்து பல நேரங்களில் சரியாக இருந்தாலும் முழுமையாக அது உள்ளடக்கக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யாது, அது வராது. இப்போ இந்த அதாவது செய்தியை பதிவு செஞ்சுட்டு இதுல ஒரு ஃபிக்ஹ் எடுத்து சொல்றாங்க. இந்த ஃபிக்ஹுக்கு இந்த ஹதீஸ் தேவை, இஸ்லாத்துடைய பொது அடிப்படைகளே போதும். அதனால இந்த ஃபிக்ஹ் நான் சொல்றேன் என்னன்னா,
அத்தன்வீர் இமாம் சன்ஆனியுடைய புத்தகம் ஷர்ஹுல் ஜாமி ஸகீர் என்ற நூல், அத்தன்வீர் ஷர்ஹுல் ஜாமி ஸகீர் அப்படி என்ற நூல்ல இமாம் சன்ஆனி கொண்டு வராரு. லஹும் ஃபி இஸ்திஹ்காகி லஹும் ஃபி இஸ்திஹ்காகிஹி அல் பிர் வல் இக்ராம் வ கபூலி அதபிஹி வ இம்திசாலி அம்ரிஹி மின் இஹ்வதிஹி வ யஸ்தஹிகூன மின்ஹு ஹுஸ்ன التربيه والقيام بما كان يقوم به الاب وغيره بما كان يقوم به الاب وغيره حتى النفقه فإنها تلزمه لهم كلزومها للأب. அதாவது என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவருக்கு அந்த மூத்த சகோதரருக்கு பிர் உபகாரம் செய்தல், மற்ற சகோதரர்கள் உபகாரம் செய்தல், கண்ணியம் கொடுத்தல், அவருடைய அதபை ஏற்றுக்கொள்ளல், அவர் ஒழுக்கப்படுத்துறதை ஏற்றுக்கொள்ளல், அவருடைய கட்டளையை என்ன மற்ற சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரிடம் இருந்து இவங்க என்னெல்லாம் எடுத்துக்கிறோம்னா ஹுஸ்னு தர்பியா வல் கியாம், ஒரு தந்தை அது போல மற்றவர்கள் எல்லாம் என்ன அதபுகளை இவங்களுக்கு செஞ்சு கொண்டிருந்தாங்க, தந்தை தாய் எல்லாம் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்களோ அந்த தர்பியா, அவரை வளர்க்கிறது, அவரை பொறுப்பெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவர்கள்ட்ட இருந்து இவங்க என்ன செய்யணும், பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் தகுதியானவர்கள். இவர்கள் அந்த சகோதரனுக்கு என்ன கண்ணியம் கொடுக்கிறது, அவர்களுக்கு உபகாரம் செய்யறது, அவருடைய அதபுகளை அவரை ஒழுக்கப்படுத்தின அதை ஏற்றுக்கொள்வது, அவருடைய கட்டளையை கட்டுப்படுறது, இதெல்லாம் அவருக்குரிய உரிமைகள் என்று இமாம் சன்ஆனி ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்றார் சொல்றார், மூத்த சகோதரனுக்குரிய உரிமைகள். இந்த வார்த்தைகள் மிக முக்கியம். மூத்த சகோதரனுக்குரிய சகோதரர்கள் எல்லாரும் சமமாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் மூத்த சகோதரர் என்னென்ன வகையிலெல்லாம் அவர் மூத்த சகோதரருக்கான தகுதிக்கின்றது பின்னால நான் சொல்கிறேன். இந்த முழு தகுதி அவருக்கு என்ன செய்யுது வந்து சேருகிறது. என்னென்ன அவருக்கு கிடைக்குது, இவங்க கொடுக்க வேண்டியது பிர், அவருக்கு உபகாரம் செய்யறது. இரண்டாவது அவரை சங்கப்படுத்துறது, அவருடைய ஒழுக்கப்படுத்தல அவர் இப்படி செய்யாத இப்படி செய் அப்படி என்று சொல்றதை ஏற்றுக்கொள்றது, அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வது, இவைகளெல்லாம் அவருக்குரிய உரிமைகள். இவங்க அவர்கிட்ட இது என்ன தகுதி, அவர் என்னென்ன இவங்களுக்கு கொடுக்கணும்னா ஹுஸ்னு தர்பியா வல் கியாம் பிமா கான யகூமு பிஹில் அப், தந்தை என்னென்ன என்ன அதாவது செஞ்சு கொண்டிருந்தாரோ அத்தனை தர்பியா, இவங்களுடைய செலவுகளை பார்க்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யணும், ஹத்தன் நஃபக, செலவினங்களும் அவர் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். ஃபஇன்னஹா தல்ஸமுஹு லஹும் கலுஸூமிஹி லில் அப், தந்தைக்கு எப்படி கடமையாகுமோ அதே போல மூத்த சகோதரருக்கு என்ன செஞ்சிடும், இது கடமையாகி விடும் அப்படி என்று சொல்லி இமாம் சன்ஆனி என்ன செய்றார், இதெல்லாம் சொல்லி காட்டுகிறார். அப்ப உண்மையில ஜாபிருல்லாவோட செய்தி என்ன, அவர் தந்தை அப்துல்லா மரணிக்கிற டைம்ல என்ன சொன்னாரு, எனக்கு சகோதரிகளை அதாவது 9 சகோதரிகளை விட்டு சென்றுகிறான், அவங்கள பார்க்கிறது என்ற பொறுப்புன்றார், அவங்களுடைய பார்க்கிறது எனது பொறுப்பு, திருமணத்தையே அதுக்காக என்ன செய்யறாரு அமைத்துக் கொள்கிற இடத்தை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் ஒரு ஃபித்ரா, இதெல்லாம் ஒரு ஃபித்ரால வரக்கூடிய ஒரு அம்சம் அப்படி என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். இது வாஜிப் அப்படி என்றார், செலவு கூட வாஜிப் என்றார். இந்த செலவு வாஜிபா என்றது முத்தஃபகான கருத்தல்ல, எல்லாரும் உடன்பட்ட ஒரு கருத்தல்ல, சரியா? ஆனா இந்த ஹதீதை வச்சு செலவு வாஜிப் என்ற அளவுக்கு இமாம் சன்ஆனி சொல்றாரு, இந்த ஹதீஸ் இட்டு கட்டப்பட்டது. எனவே பொதுவான அடிப்படைகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவருடைய ஃபித்ரா அதுக்கு தூண்டும், அவர் அந்த இடத்துக்கு அவர் என்ன செய்வார், வருவார் அப்படின்றார். சில அறிஞர்கள், சிலர் குறிப்பிட்ட அறிஞர்கள் அதை மறுக்கிறாங்க, செலவு வாஜிப் என்றதை என்ன செய்யறாங்க, மறுக்கிறாங்க. அவர் ஃபித்ரத்தின் காரணமாக என்ன செய்யணும் அப்படின்றாங்க, வாஜிப் என்றதை மறுக்கிறாங்க. காரணம் சொத்துல எல்லாருக்கும் போற மாதிரி தான் மூத்த சகோதரருக்கு என்ன செய்யுது போகுது, தந்தைக்கு அப்படி இல்லை, தந்தைக்கு ஒரு பெரும்பாங்க என்ன செய்யுது போகுது. இங்க சொத்துல எல்லாருக்கும் போற மாதிரி அவருக்கு என்ன செய்யுது போகுது. அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் இது வாஜிபன் என்ன செய்யலாது சொல்ல முடியாதுன்றாங்க. அது ஒரு நியாயமான ஒரு வாதமும் தான். ஆனால் ஒரு விஷயம், சிலத்துடைய மற்ற பொதுவான அடிப்படைகள்ல நமக்கு பணம் இருந்து வசதி இருந்தா ஒரு உறவு கேட்டா கொடுக்கிறது கடமை, சகோதர உறவு கேட்டால் அப்புறம் தந்தை தாயுடைய சகோதர கேட்டா கொடுக்கிறது வாஜிப். அந்த அடிப்படையிலான நோக்கத்தில் நம்ம பார்த்தோம்னா, அந்த அடிப்படையான கோணத்துல நம்ம பார்த்தோம்னா, நமக்கு வசதி இருந்தா, நமக்கு பொருளாதாரம் இருந்தா சகோதர சகோதரிகளுக்கு, தண்ட பிள்ளைகளுக்கு அடுத்ததாக சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கிறது கடமை என்றதை என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம். சில பொதுவான அடிப்படைகளை வைத்து இதை என்ன செய்யலாம் நம்ம புரிந்து கொள்ளலாம். இதே போல இமாம் அதாவது முனாவியும் சொல்றாரு, இமாம் முனாவியும் சொல்றாரு, சிராஜுல் முனீர் ஷரஹுல் ஜாமி ஸகீர், அதே ஜாமி ஸகீருடைய ஷரஹ் சிராஜுல் முனீர்ல சொல்றாரு, அதாவது ஃபில் இக்ராம், அதாவது இந்த ஹதீஸ் இருக்கே தந்தையுடைய அந்தஸ்திலே இருக்கிறார் சகோதரன் என்றது, அதை சொல்லிட்டு சொல்றாரு ஃபில் இக்ராம், சங்கைப்படுத்துறதுல, வல் இஹ்திராம் கண்ணியம் கொடுக்கறதுல, வர் ருஜூ இலை முடிவுகள் அவர் பக்கம் போறதுல, வல் அவீர் அலை கஷ்டங்கள் துன்பங்கள் வர்றதுல எங்களுடைய பதட்டத்தை அவருக்கு வைக்கிறதுல, அதே போல அதாவது வ தக்தீமிஹி ஃபில் முஹிம்மாத் முக்கியமான காரியங்கள் அவர் முற்படுத்துவதில். இதுதான் என்ன இந்த இடத்துல வல் முராது அல் அக்பரு தீனன் வ இல்மன் வ இல்லா ஃபஸிதன், முதலாவது மார்க்கத்தாலே அறிவாலையும் பெரியவர் என்ற அர்த்தம். சகோதரர்கள்ல மார்க்கத்தாலே அறிவாலையும் பெரியவர், அடுத்ததாக வயசால என்றார், அடுத்ததாக
வயதால், முதலாவது வயதாலேன்னு சொல்லலிக்க, மார்க்கத்தாலையும் அறிவாலையும் பெரியவருக்கு நீங்க குடும்பத்தில் என்ன செய்யணும்? சங்கை, கண்ணியம், முடிவுகள், துன்பங்கள் அவரை தேடி போறது, முக்கியமான விஷயங்கள் அவரை முற்படுத்துறது இது குறிக்கும் என்றார். ஆனா இதுல இவர் என்ன செய்யலைன்னா செலவை இமாம் முனாவி என்ன செய்யல, செலவு வாஜிப் என்ற பகுதியை இதுல என்ன செய்யல, சொல்லவில்லை. எனவே செலவு வாஜிப் என்ற பகுதியை நாங்கள் எந்த கோணத்தில், சட்ட பகுதி அல்ல இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிறோம், எந்த கோணத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னா அவரிடத்துல இருக்குமாக இருந்தால், அவருடைய ஃபித்ரா தூண்டுது, அவர் சிறப்பு அது வேற, அவருடைய இருக்குமாக இருந்தால் அவர் கட்டாயம் என்ன செய்யணும், அந்த அவர்களுக்கெல்லாம் அந்த பொறுப்புகள் அவர் எடுக்கணும் அப்படி என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே போல அதாவது மினஹுல் ஜலீல் அப்படின்னு இமாம் மாலிக் மதுஹபை சேர்ந்த அந்த புத்தகத்தில் ஷரஹ் முக்தசர் ஹலீல்ல ஒரு பகுதி வருதுன்னு சொன்னா, ஒரு பொருளை விற்கிறது, வாங்குறது, தன்னை பிள்ளையுடைய சப்ஜெக்ட்ல அவரை வளர்க்கிற விஷயத்துல இருக்கிற சொத்துக்களை, பொறுப்புகளை வாங்குறது, விற்கிறதெல்லாம் தந்தைக்கு பொறுப்பு. தந்தை மரணித்து விட்டால் அவர் வசியத்து செய்யாட்டி வேற யாரும் பொறுப்பாகுமா, அல்லது சொத்து அப்படியே இருக்கணுமா? ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறார், அவருக்கு சொத்து இருக்குது, சரியா? தந்தை யாருக்குமே என்ன செய்யல, வசியத்து செய்யல. அப்போ யாரும் இல்ல விற்கிறது வாங்குறது, நான் அவருக்கு நலவோடு உள்ளவன் தான், நான் அவருக்கு நலவு பயக்கிறவன் தான், அந்த அடிப்படையில் அவருக்கு அதுல வியாபாரங்கள் செய்யறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்யலாமா அப்படி என்றதுல சில அறிஞர்களுடைய கூட்டுக்களை தொகுத்து ஒரு பகுதி சொல்றார். இது சட்டத்துக்காக சொல்லல, மூத்த சகோதரருடைய முக்கியத்துவம் எப்படி வாசிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக சொல்றேன். அதுல அவர் சொல்றாரு, ஃபகால ஷஅனு அஹ்லில் பாதியா தஸர்ருஃபுல் அகாபிர் அலல் அஸாகிர். அஹ்லுல் பாதியா பதுக்கள், அதாவது கிராமியம்னு சொல்லலாம், அதை தாண்டி நம்ம அந்த நாட்டுப்புறத்து மக்கள்னு சொல்லுவோமே, அதாவது வீதி வழியா போயிட்டு இருப்போமே, நாடோடிகள் மாதிரி சொல்லுவோமே, நாடோடி வாழ்க்கை வாழ்றன்னு சொல்லலாம், சரியா? நாடோடி வாழ்க்கை, அதுக்கு அடுத்ததுதான் கிராமப்புறம், அதுக்கு அடுத்துதான் நகர்ப்புறம், சரியா? இது ஹதரி, அது கரவி, இது பதவி. பதவி என்ன, நாங்க ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஒரு இதுல பார்த்தோம். அப்ப அந்த 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 மாதிரி நாடோடி வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புல இன்றைக்கு ஒரு கூடாரத்தை இங்கே வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் மாறிடுவாங்க அந்த பக்கத்து, அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்போம், சூழலுக்கு ஏற்போம், வாழ்க்கைக்கு ஏற்போம் மாறிக்கின்றிருப்பாங்க. நம்ம என்ன அட்டகாசம் வந்தாலும் அதே இடத்துல இருந்து அழிஞ்சு என்னது அப்படியே அழிஞ்சு பேத்துறது, கேட்டா முன்னேற்றமான வாழ்க்கைன்னு சொல்லிடுறது, அவங்க அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கின்றிருப்பாங்க. இந்த அதாவது அவர்களுடைய நடைமுறை பழக்க வழக்கம் எப்படி இருக்கும்னா, தஸர்ருஃபுல் அகாபிர் அலல் அஸாகிர், பெரியவர்கள் சிறியவர்களை நிர்வகிப்பார்கள், அது இயல்பாகவே இருக்கும். யத்ருகூனல் ஈஸா, வசியத்து செய்யறதை விட்டுருவாங்க, இத்திகாலம் மின்ஹு, அதுல அவங்க பெரிய பொருட்டே எடுக்க மாட்டாங்க. எதனாலடா, பிஅன்னஹும் யஃஅலூன பிகைரி ஈஸா, வசியத்தே இல்லாம இது நடக்கும். அங்க வசியத்தன் உண்டு, பாப்பா மகள் மூத்தவருக்கு வசியத்து செய்யறது, மூத்த மகளுக்கு வசியத்து செய்யறது, பெரியப்பாக்கு போய் வசியத்து செய்யறது, என்ன மகன் விஷயத்த அது செய்ய மாட்டாங்க. இந்த அங்க இயல்பு என்னடா, இவர் போயிட்டா அடுத்த பிள்ளைகளை கவனிக்கிற, அவங்களுக்கு என்ன வேலை என்ன செய்யறதுன்றது தானாவே என்ன செஞ்சிடும், நடந்துரும். இது பதுக்கள், இது பதுக்களுடைய என்ன, அதாவது பழக்கமாக இது இருக்கும். ஃபல் அகுல் கபீர் மஅல் அஸாகிரி ஃபில் பாதியா யதனஸ்ஸலு மன்சிலத்தல் வஸி பிஹாதல் உர்ஃப் அலா ஹாதா தரஜுன்ற ஒரு அழகான வார்த்தை. என்னடா, பெரியவர் மூத்தவர் மஅல் அஸாகிர் சிறியவர்களோட எப்படி இருப்பாங்கடா, மன்சிலத்தல் வஸி, வசியத்து பண்ணினா நீங்க இவருடைய விஷயத்துல, எல்லா சொத்துக்கள் விஷயத்துல, வியாபார விஷயத்துல பொறுப்புல நில்லுங்க என்று வசியத்து பண்ணினா என்ன பொறுப்போ அந்த இடத்துக்கு வசியத்து இல்லாமலே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. அலஹத தரஜு, இது அவங்களோட வளமையாக அதை என்ன செய்து இருந்துட்டு வருது. எனவே அவங்கள ஹுக்கும் இதுதான். வசியத்து பண்ணின மாதிரி சட்டத்தை தான் அங்க என்ன செய்யணும், நம்ம அப்ளை பண்ணணும். வசியத்து இல்லையேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய ஆதத்தை என்ன, வசியத்து இல்லாமலே அந்த பொறுப்புக்கு வருவதுதான் அந்த சமுதாயத்திலே ஆதத்தாக இருக்குது என்று சொல்லி இமாம் மாலிக் சொன்னதாக ஒரு வார்த்தையை கொண்டு வராரு. அதாவது பிஅன்னல் காஃபில பிமன்சிலத்தில் வஸி பிதூனி ஹாதல் உர்ஃப் என்றார். பொறுப்பெடுக்கின்றவர், கஃபாலத்துக்கு வாரவர், வசியத்துடைய பொறுப்புக்கு வாரவர் தான் இந்த வளமைகள் இல்லாமலே அவர் வந்துருவார். அப்ப இப்படி ஒரு வளமை இருக்குமாக இருந்தா அந்த தகுதிக்கு இவர்கள் என்ன மிகவும் பெருமதியான அந்த வசியத்து இல்லாமலே அவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. அதான் சட்டமணி மாலிக் பதவிகளுடைய இதுல என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்படின்னா இந்த சூழ்நிலை இல்லாத இடங்கள்ல மூத்த சகோதரர் வசியத்துக்கு என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். வசியத்து பண்ணினாலே தவிர, அதாவது தம்பிக்கு ஒரு சொத்து இருக்கு, அவர் சின்னவர், அவருக்கு வியாபாரங்கள் ஏதோ ஒன்று வாப்பா செஞ்சு வச்சுக்கிறார், ஏதோ ஒன்று, இதுக்கு ஒரு புத்த பொறுப்பாளராக வரணும்னா தந்தை என்ன சொல்லணும், வசியத்து சொல்லணும். ஏன்னா எங்களோட ஊர்களில் எங்களுடைய வளமைப்படி ஊருக்கு ஊர் வித்தியாசம் இருக்கு, ஒவ்வொரு கிராமத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம பொருத்தப்பாடு கலாச்சார விஷயத்துல சொன்ன ஊர் கலாச்சாரத்தை உடைக்கிறதல்ல என்னது இஸ்லாம் என்றது. ஊர் எது என்னாலும் இது இதுல குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கான அப்படின்னு கேட்டு நம்ம சொல்லி காட்டணும். கலாச்சாரத்தை இஸ்லாம் எங்கேயுமே உடைக்க சொல்ல, அந்த கலாச்சாரத்துக்குள்ள இஸ்லாத்துக்கு முரண் இல்லாத அமைப்புல கொண்டு போகணும்னு சொன்னோம். அந்த அடிப்படையில இஸ்லாம் எல்லா இடத்துலயும் வச்சுக்கு குர்ஆன் ஹதீஸை கொண்டு போய் கலாச்சாரத்தோட மோதி வணங்கிட்டா பெரிய அது எல்லாத்தையும் அனாச்சாரமாக்கிறது கலாச்சாரத்தை, சரியா?
இப்படி ஆக்கினா வாழ இல்லாத ஒரு கட்டம் ஒன்று வரும். பிழையான நடைமுறை என்பதை நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டோம், நிறைய விளங்கப்படுத்திக்கிறோம். அந்த அடிப்படையில எங்கெல்லாம் இந்த கலாச்சாரம் இருக்குதோ, மூத்தவர் அந்த இடத்துக்கு பொறுப்புக்கு வாராரு அப்படி என்பதை இருக்குதோ, அந்த இடத்துல வசியத்தை தேவையில் அவர் அந்த இடத்துக்கு என்ன செய்வார், பொறுப்புக்கு வருவார். இல்லாத இடங்கள்ல இது என்ன செய்யலாது, அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அல் உர்ஃப் இதைத்தான் சொல்றது, சட்ட விதிகள்ல உர்ஃப சொல்லுவாங்க, நடைமுறை வழக்கம் அப்படின்னு. அதை கொண்டு போய் வேறொன்றுக்கு எங்கேயோ அப்ளை பண்ணி விளங்கிட்டா ஊர் நடைமுறை கூட்டுதுவா அப்படின்னு கூட்டுதுவா கூட மாட்டா, அது வேற. சரி, இபாதத்துடைய விஷயம் ரசூலுல்லாஹ் வழிகாட்டணும். உலக வளமையில் உள்ள சட்டங்களை பொறுத்த வரைக்கும் உர்ஃப் ஒரு ஆதாரமாக என்ன செய்யும் வரும், ஊர் வளமை ஒரு ஆதாரமாக வரும். அதான் மாரூஃப் பண்றது. மாரூஃப்னா தெரியும் அர்த்தம், மாரூஃப்னா தெரியும் அர்த்தம், அதான் உர்ஃப் பண்றது. ரைட். இந்த இடத்துல அதாவது இந்த ஒரு பகுதி என்ன செய்ய சொல்றாரு. இது நம்ம புரிஞ்சுட்டோம்னு சொன்னா, நான் 3 கிதாபுகள் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். மூத்தவர்கள் பற்றி இது சட்டம் சம்பந்தமான இதுல கொஞ்சம் கூடுதலா வரும். அதாவது ஒன்று இமாம் சன்ஆனிட, அதுக்கு முன்னாள் இமாம் முனாவிட, அதுக்கு பின்னால என்னது, அதாவது இந்த மினஹுல் ஜலீல் அப்படின்னு சொல்ற இந்த மாலிக் மதுஹபுடைய ஹலீல் இது அந்த ஃபத்வா கூட தொகுப்பு, அதுல நிறைய அறிஞர்கள் என்ன செய்யறார் சொல்றார். இப்ப இதை பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாகவே இந்த அதாவது சகோதரத்துவ விஷயங்கள் எல்லாம் என்ன மாதிரி இதை என்ன செஞ்சிருக்கு, அதாவது நடந்திருக்குது அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய, மூத்த சகோதரருடைய விஷயத்துல புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இது என்ன செய்து இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அதாவது நம்ம வரலாற்று மூத்த சகோதரனுடைய அந்த முக்கியத்துவம் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னும் நம்ம தெரியணும்னா, இப்ப முதலாவது ஒரு மூத்த சகோதரத்துவத்துடைய அந்த பலன் என்ன, அந்த இயல்பு என்ன, அந்த தன்மைகள் என்ன, அது எப்படி இருக்கணும், அந்த தன்மையை விட்டுட்டா அது எங்கெல்லாம் என்ன செய்து பாதிக்குது என்பதை தெரிஞ்சு கொள்றதுக்காக நம்ம தெரிஞ்ச செய்திகள்ல இருந்து, ஏன்னா இந்த தலைப்புக்கு கீழே படிக்கக்குள்ள நம்ம படிச்ச விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதுல உள்ள சில அதாவது இஸ்திம்பாத்தாத்துகள் நமக்கு என்ன செய்யும் தெரிய வரும், அந்த ஹபாயாக்கள் நமக்கு என்ன செய்யும் தெரிய வரும். இது அதாவது அந்த அந்த உணர்வுகளை எங்கெங்கெல்லாம் இதுல அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான் என்பதை நான் நேரடியாக சொல்ற வசனங்களை சொல்லிக்கிட்டு வரேன். அதுபோல வஜஅல்லி வஸீரன் மின் அஹ்லி, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற குடும்பத்திலிருந்து எனக்கு ஒரு என்ன அமைச்சரை ஆக்கு, பொறுப்பாளரை ஆக்கு, ஹாரூன அஹி, என்னுடைய சகோதரன் ஹாரூனை அப்படின்னு சொல்றார். இதுல ஹாரூன் மூத்தவர் அப்படின்னு தான் வரலாறு சொல்லுது. மூத்தவர் யாரு? ஹாரூன் என்ன மூத்தவர். அவரை எனக்கு என்ன செய், பொறுப்பாளராக ஆக்கு. உஷ்துது பிஹி அஸ்ரி, என்னை உறுதிப்படுத்து. வ அஷ்ரிகு ஃபி அம்ரி, என்ற காரியத்தில் அவரை கூட்டாக்கு. கை நுஸப்பிஹக கஸீரம் வ நذ்குரக கஸீரம் இன்னக குன்த பினா பஸீரா, ஏனென்றால் நானும் என்ற சகோதரனும் உன்னை அதிகமாக துதிப்பதற்காகவும் உன்னை அதிகமாக ஞாபகப்படுத்துவதற்காகவும் நீ எங்களை பார்ப்பவனாக இருக்கிறாய் என்று சொல்றார். இதுல வஸீரன் மின் அஹ்லி, என்ற குடும்பத்துல ஒரு சகோதரனை ஆக்கு. வஸீர் என்ற அமைச்சர், இந்த இடத்துல வஸீர் என்ற அமைச்சர் மொழிபெயர்த்து சரியா, வஸீர் என்று சொல்றது ஒரு பொறுப்பாளர் ஆக்குறது, எல்லா வகையிலையும் பொறுப்பு கொண்டு வரது. ஹாரூன அஹி, சரியா, எனது சகோதரன். ஹாரூன ஆக்கு, அஹி என்னுடைய சகோதரன். உஷ்துது பிஹி அஸ்ரி வ அஷ்ரிகு ஃபி அம்ரி, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பது சகோதரன் என்ற சகோதரனை பொறுப்பாக ஆக்கு இதுக்கு போறதுக்கு. சில நேரத்துல எந்த ஒரு முக்கியமான வேலைக்கும் நம்ம சகோதரனை கூட்டா வச்சுக்கிறது தான் விரும்புவோம், சரியா. இதை எடுத்த இவர் நபியாக போனதுனால நம்ம நபியுடைய விஷயத்துல குறை சொல்லல. இதே ஒரு மன்னர் கேட்டிருந்தாரு வைங்களே, இந்த தம்பி எனக்கு அமைச்சரா பொறுப்பா ஆக்கிறேன்னா மன்னராட்சி என்றிப்பாங்க, விளங்கிட்டா. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற நேரத்தில் என்ற சகோதரனை தான் கேட்கிறாரு. காரணம் அந்த சகோதரன் என்பது ஒரு பலமாக நம்பிக்கையாக இருக்கும். இவைகள்லாம் சொல்ற டைம்ல நமக்கு அடுத்த பக்கம் ஒரு சிந்தனையில வந்துகிட்டே என்னது, அதெல்லாம் ஒரு கால சகோதரத்துவம், இந்த காலத்து அது அந்த குரூப்பை ஒன்றும் செய்யல, சரியா. அதை நான் எப்ப சொன்னாலும் அந்த சிந்தனையில வரக்கூடிய குரல் இருக்குதானே, அதை அந்த 25 வீதத்துக்குள்ள போட்டுக்கங்க. அவங்களும் பிழையா விளங்கிக்கிறாங்க. சில நிகழ்வுகள், சில தனித்துவமான அல்லது தனிப்பட்ட நிகழ்வுகள் அல்லது சில இன்சிடென்ட்கள் அல்லது சில சூழ்நிலைகளை வச்சு அவங்க புரிஞ்சு கொள்றாங்க. 75 வீதம் இதுதான், சரியா. இப்ப இதுல இதே ஒரு ஆட்சிகள் விஷயத்துல எல்லாம் இந்த ஃபித்ரத்து தான் என்ன செஞ்சதுன்னா, ஆட்சியை கூட என்ன ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் என்று சொன்னா இந்த மாதிரியான தம்பி அண்ணன் உறவு என்று கொண்டு சேர்த்துக்கினாங்க. அது பிழையானது, அது சந்தேகம் இல்லை. ஆனா இதுக்கு பின்னணி இதுதான். கடைசியில சில பொழுது துரோகம் செய்யறதுக்கு யூஸ் பண்றதும் யாரேண்டா அவனை தான். எப்படி கொலை செய்யப்பட்டுச்சோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 2 பிள்ளைகள் ஒருவரை கொலை செஞ்சாரோ அந்த துரோகத்துக்கு யூஸ் பண்றதும் அவர் தான். நம்பிக்கை மிகவும் அதிகமாக இருக்கும். ஆனா லேசா அவரை அடையலாது. அந்த துரோகத்துக்கு இன்றைக்கே போய் நாளை கொலை செய்யறது இல்லை. அது
அந்த பகமையை வளர்க்கணும், உருவாக்கணும், அதுக்கு 10-20 வருஷம் என்ன செய்யணும், போகணும், எல்லாம் செஞ்சு பிளான் பண்ணி தான் அதை என்ன செய்வாங்க, அதை செய்வார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். இப்போ இதுல மூசா அந்த துவாவை கேட்டோடனே அல்லாஹ் தஆலா சொல்றோம், கால கது ஊதீத சுஉலக யா மூசா, மூசாவே நீங்கள் கேட்டது உங்களுக்கு தந்துட்டோம். எது? சகோதரனை சப்போர்ட்டா தந்துட்டோம், உங்களுக்கு தந்துட்டோம். வலகது மனன்னா அலைக்க மர்ரத்தன் உஹ்ரா, இதற்கு இன்னொரு முறையும் நான் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறோம். அந்த அருள் செய்யறது யார் தெரியுமா? இத் தம்ஷி உஹ்துக், உங்களோட சகோதரியை நாங்க என்ன செஞ்சோம், அனுப்பினோம். அந்த சகோதரி வந்தா பத்தகூலு ஹல் அதுல்லுக்கும் அலா மை யக்ஃபுலு, இவரை பொறுப்பெடுக்கக்கூடிய ஒருத்தர் உங்களுக்கு சொல்லித்தரவான்னு கேட்டா. இப்போ உங்களுக்கு சகோதரனை கொண்டு உதவி செஞ்சுக்கிறோம், ஏற்கனவே சகோதரியை கொண்டு உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறோம், உதவி செஞ்சுக்கிறோம். அது அல்லாஹ் தஆலா வலகது மனன்னா அலைக்க மர்ரத்தன் உஹ்ரா, இப்போ ஒரு மின்னத், இப்போ ஒரு அருள் சகோதரன், ஏற்கனவே ஒரு அருள் சகோதரி அப்படின்றான். மூத்த சகோதரி, சரியா, மூத்த சகோதரன். இதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த ஒரு வசனத்தை சகோதர வாஞ்சியோடு நாங்க நிறைய பாத்திக்கிறோம். இந்த செக்ஷன் அல்லாஹ் தஆலா சூரா தாஹா 29-37, இதை நீங்க திருப்பி ஃபித்ரா அழிஞ்சு போதுன்னா இதை திருப்பி என்ன செய்ய, இதை ஓதுங்க. இந்த வசனத்துல நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம்னா, அல்லாஹ் இதை அருளா சொல்றா, இதுக்கு முன்னாலே அருள் செஞ்சிக்கிறேன் இது தம்ஷி உஹ்துக்ன்றான். இதுல இருந்து ஒரு அறிஞர் ஒரு இஸ்திம்பாத்தோட சொல்றாரு என்னன்னா, சகோதரன் பொறுப்புலையும் செலவுலையும் ஒரு விஷயத்தை ஒரு முகிமா அதுலயும் சகோதரன் இருப்பான், கருணையிலையும் பாசத்திலையும் கவனத்திலையும் சகோதரி இருப்பான். அந்த போராட்டம் சகோதரி விட்டு என்றைக்கும் போகாது. ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு 1000 சண்டை வரலாம், 1000 பிரச்சனை வரலாம், அதனால அவங்க பகைச்சு கூட வைக்கலாம். ஃபித்ரத்து மாறிட்டுன்னு யாரும் நினைச்சிருவாங்க. இடையில நடுவுல சமாதானப்படுத்த போனா கவனமா என்ன செய்ய, சமாதானப்படுத்துங்க. நீங்க உள்ளுக்கு போய் இவங்க ஜம்மு பகமையாளர்கள் கண்டபடி நீங்க அங்கே பேசி இங்கே பேசுறாங்க, ஃபித்ரா என்றைக்கும் மறுபடி மலரும், சரியா, திடீர்னு ஒளிந்துடும். சேர்ந்தா உங்களுக்கு தெரியுமா இவன் என்ன சொன்னான்னு சொல்லி அத்தனை ரகசியம் என்ன செஞ்சிடும், வெளியாகிடும். அதனால நடுவரா போற சந்தர்ப்பத்துல நீங்க மிக கவனமா இருக்க. ஃபித்ரா எப்பயுமே டேஞ்சர், ஃபித்ராவுக்கு எதிராக போறது எப்பயுமே டேஞ்சர். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஃபித்ரா அது வேலை செஞ்சே ஆகும். அது சில நேரத்தில் என்ன செஞ்சு, இப்ப பாருங்க கொலையே செய்யறாரு, ஆனா அடுத்த நிமிஷமா என்ன செஞ்சது, அதாவது வந்துருதுன்றதை நம்ம பார்க்கிறோம். இது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சகோதரத்துவ ஃபித்ரா விஷயத்துல நீங்க பெரிய முன்மாதிரி ஒன்று எடுக்கணும்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரும் வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், அதுல பார்க்கலாம். இது முக்கியமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்துல. அடுத்தது பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்துல எப்படி எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை தெரிந்து வச்சுக்கிறான்னு பாருங்க. வ அஹி ஹாரூன், என்ற சகோதரன் ஹாரூன், வ அஃப்ஸஹு மின்னி லிசானன், அவர் என்னை விட தெளிவா பேசுவார். வ அஃப்ஸஹு மின்னி லிசானன், என்னை விட தெளிவாக பேசுவார். ஃபஅர்சில்ஹு மஇய ரித்அன், எனக்கு முக்கியமான சப்போர்ட்டாக அவர் என்ன செய், யா அல்லாஹ் அனுப்பு. யுஸத்திகுனி, என்னை உண்மைப்படுத்து. முதலாவது உண்மைப்படுத்துறவனா சகோதரன் இருக்கணும். அப்படி உண்மைப்படுத்தல என்ன ஃபித்ரத்துல பொய்ய உண்மைப்படுத்துவா சகோதரன். ஃபித்ரத்துல என்ன செய்வான்டா, பொய்ய என்ன சகோதரன் அப்படி செய்ய மாட்டா, ஒரு நாள் அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு பொய்ய உண்மைப்படுத்தும். அந்த அளவுக்கு சகோதரன் இருப்பான். உண்மையை பொய்ப்படுத்தினா எப்படி இருக்கு. அதனாலதான் தப்பத் யதா அபீ லஹபி வ தப் இறங்கிச்சு. விளங்கிட்டா? மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன, மற்ற விஷயங்களை மற்றவர்கள்லாம் பொய்ப்படுத்துறவங்க எல்லாம் இருந்தாலும் நீ அமைதியாவது இருந்திருக்க, நீ அமைதியா. அபூ தாலிபுக்கு வேதனை குறைக்கப்பட்டது அதனாலதான். உலகத்துல சகோதரத்துவ பாசம் என்று சொல்றது எப்படி இருந்திருக்கணும், அது இயல்பா பொய்க்கு சப்போர்ட்டாக இருக்கும். நீ நீதியா இருக்கணும் அல்லாஹ் சொல்றான். பொய்க்கு சப்போர்ட்டாக இருக்காத, உன்னோட சகோதரனுக்கு எதிராக இருந்தா நடுநிலையாரி, அவனுக்கு விருப்பமாக இருந்தா நடுநிலையாரி என்று உன்னோட பொய்க்கு சப்போர்ட்டாக போற அளவுக்கு ஃபித்ரா இருக்கும். இழுத்து எல்லாம் வைக்கிறான். நீ இங்க இருந்த எப்படி இருக்கு, அதாவது அவனை பொய்ப்படுத்துற லெவல்ல. அப்ப அதோட நீ அந்த ஃபித்ராவுக்கு விரோதமாக என்ன செய்றாய், நடந்து கொள்கிறாய், இயற்கைக்கு விரோதமாக நடந்து கொள்கிறாய் என்று அர்த்தம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொல்றாருன்னா, சகோதரனை என்னோட அனுப்பு யா அல்லாஹ், என்னை விட அவர் தெளிவா பேசுவாரு, அவரை என்னை உண்மைப்படுத்தக்கூடியவராக என்னோட அனுப்பு. ஏன் தெரியுமா, இன்னி அகாஃபு ஐயு கத்திபூன், அவர்கள் என்னை பொய்ப்படுத்தலாம் என்று நான் அஞ்சுகிறேன் என்றார். சகோதரன் உண்மைப்படுத்திடுவாரு, ஆனா மற்றவர்கள் என்ன செய்யலாம், என்னை பொய்ப்படுத்தலாம் என்று நான் அஞ்சுகிறேன். அப்போ சிலர் சொல்லுவாங்க, எல்லாம் அண்ணன் தம்பி தானே, அதனால என்ன நானா சொல்றதா அவங்களுக்கு சரி, தம்பி சொல்றதுதான் சரி இப்படின்னு சொல்லுவாங்க. அது பிழையா? அது சரியா இருக்கிறது இயற்கை. இது பிதத்தா இருந்தாலும் சுன்னத்தாக இருந்தாலும் சரி, அதாவது பிதத்தாக இருந்தாலும் சுன்னத்தாக இருந்தாலும் அப்படி சப்போர்ட் பண்றது இயற்கை. அது இயற்கைக்கு ஒரு நாள் மோதலா பார்க்கப்படாது. நம்ம மோதல் எப்படி தெரியுமா வைக்கிறதுன்னா, பித்திரத்தில் அகட்டிட்டு தான் மோதல். அண்ணன் தம்பி அண்ணத்துக்காக சப்போர்ட் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு. அண்ணன் தம்பி தான் சப்போர்ட் பண்ணுவான், அவன் பிதத்தாக இருந்தாலும் சரி சுன்னாவா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவான். நீங்க எப்படி பேசணும் அவங்களோட, நீங்க சகோதரனுக்கு சப்போர்ட் பண்றது பாராட்டத்தக்க விஷயம். என்ன அவங்களோட அது அப்படிதான் உறவு இருக்கும். ஆனா இதுல கொஞ்சம் நீ கவனம் எடுங்க. உங்களுக்கு கவனம் எடுக்கிறது என்னை விட கஷ்டம் தான். ஏன்னா உங்களோட தம்பி அல்லது உங்களோட அண்ணன், அது சிரமம் இருக்கும். ஆனா கொஞ்சம் கவனம், இதுதான் பேசணும். இதே எப்படி பித்திரத்தை உடைச்சிடுறது,
நானாண்டெல்லாம் பார்க்காதீங்க, முட்டிச்சிருங்க விஷயத்தை அப்படின்ற மாதிரி தான் இவன் பேசுவான். கடைசியில அவனுக்கு சுண்ணத்தெல்லாம் கிடைச்சிடும், ஃபித்ரத் பேத்துரு. அவன் என்ன செஞ்சிருவான்டா, ஃபித்ரத் அகண்டு போன்ற அளவு இவன் பிரச்சாரம் என்ன செய்யும் இருக்கும். இது பிழையான ஒரு நடைமுறை. கால சனசுத்து அதுதக பி அஹி. அங்க அல்லாஹ் தஆலா கது ஊதித சுலக யா மூசா, உங்களோட பிரார்த்தனையை அங்கீகரிச்சோம். இங்க சொல்றான்ல சனசுத்து அதுதக பி அஹி, உங்களோட சகோதரனை கொண்டு உங்களை நாம் உறுதிப்படுத்துவோம். சொல்ற அல்லாஹ் தஆலா வ நஜ்அலு லகுமா சுல்தான, உங்க 2 பேருக்கும் அதிகாரத்தை நாம் என்ன செய்வோம், ஏற்படுத்துவோம். ஃபலா யஸிலூன இலைக்குமா, உங்க 2 பேர் இடத்திலும் அவர்கள் வந்து சேர மாட்டார்கள். இலைக்குமா பி ஆயாத்தினா, அதாவது எங்கட வசனங்களை கொண்டு, பி ஆயாத்தினா அன்துமா வனித்துமகுமா அல் காலிபூன், பி ஆயாத்தினா அன்துமா வமனித்தபஅகுமா அல் காலிபூன். இல்லைங்களா, நீங்களும் உங்களை பின்பற்றியவர்களுமே வெற்றி பெற்றவர்கள், நீங்களும் உங்களை பின்பற்றியவர்களுமே வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தினார். சூரா கஸஸ் 34-35 வசனத்துல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்போ இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை வருது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் எதை பொறுப்பு கொடுத்துட்டு போறாரு, நீங்க தான் என்னது, அதாவது இந்த ஹாரூன் இந்த இடத்துல நீங்க பொறுப்பாயிருங்க அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த அதாவது மின்னி பிமன்சிலத்தி ஹாரூன் மின் மூசா, மூசாவுக்கு ஹாரூன் எப்படி இருந்தாரோ அது மாதிரி தான் நீங்க என்ற விஷயத்துல ரசூலுல்லாஹ் கைபர் போற டைம்ல என்ன செய்யறாங்க, அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க. இந்த பொறுப்பை ஒப்படைத்துட்டு போகக்கூடிய இந்த அரவுக்கு காரணம் என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு சகோதரன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிபுடைய மகன் அலி, அப்துல்லாவுடைய மகன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரர்கள். ஆனா என்னது, அதாவது இந்த ஒரே சகோதரருடைய, அதாவது ஒன்று விட்ட சகோதரருடைய பிள்ளைகள். அவங்க அந்த தம்பி என்ற அளவுல என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் அதுல உறவு வச்சிருந்தாங்க. அதனாலதான் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது செய்தியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ரசூலுல்லாஹ் அந்த ஹாரூன் மாதிரி தான் நீங்க எனக்கு சொன்னதை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, ஹாரூன் வந்து நேரடி சகோதரர் அல்ல, நேரடி சகோதரர் அல்ல அப்படின்னு ஒரு வாதம் வைப்பாங்க வரலாற்றிலே. குர்ஆன் வசனம் அதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. ஆனா அது பிழையானது. என்ன அப்படி என்று சொன்னால், வந்து பார்த்தா இங்க காலை கண்ட என்ன செஞ்சிட்டாங்க, வணக்கம் செய்யக்கூடிய ஒன்றாக கடவுளாக எடுத்துட்டாங்க. அப்ப அவர் என்ன செஞ்சார், அஹத பிரஸி அஹிஹி யஜுரு இலை, தலையை பிடிச்சுதான் இழுத்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தலையை பிடிச்சு இழுக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, காலபின என் தாயின் மகனே என்ன சொல்றாரு. இதைத்தான் அவங்க சொல்றாங்க, என்னடா தாய் வழியில் ஒரு சகோதரர், தந்தை என்ன வேறு வேறு, அதனாலதான் எபின உம்ம அப்படின்னா, அதை எபின உம்மி என்னது, உம்மாவுடைய மகனே அப்படின்ற, என் தாயுடைய மகனே என்றான். அப்படின்னா இந்த தாய் வழி சகோதரன், தந்தை வழியில சகோதரன் அர்த்தத்திலையும் அந்த ஹாரூன் சாதர விஷயத்தை என்ன செய்யறாங்க, சொல்லி அந்த அலிலமா விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. ஆனா அது இதுல என்ன இல்ல, அதுக்கு சொல்றேன்னா, இன்னல் கௌமஸ்ததஅஃபூனி, சமுதாயம் என்ன பலகீனப்படுத்திட்டாங்க, வகாது யக்துலூனனி, என்ன கொல்ற அளவுக்கு, நான் இதுக்கு மாத்தமா முயற்சி எடுத்த நேரம் தான் அது, என்ன கொல்ற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. ஃபலா துஷ்மித் பியல் ஆதா, எனவே எனக்கு நீங்க அதாவது ஏசி கண்டித்து தண்டித்து எதிரிகளை சந்தோஷப்படுத்திட வேணாம்டா. அஷ்ஷமாதா பில் ஆதா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, வமின் ஷமாத்தத்தில் ஆதா, எதிரிகள் எனது சோதனைகள் மகிழ்வடைவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அது கௌரவம், ஹைபத்தோட இஸ்ஸத்தோடு சம்பந்தப்பட்டது. என்னுடைய ஒரு பாதிப்புல எதிரி சந்தோஷம் வர்ற அளவுக்கான சூழ்நிலை எனக்கு என்ன செஞ்சிடாது, ஏற்படுத்தி விடாது. அதான் ஃபலா துஷ்மித் பி அல் ஆதா, அதாவது இந்த எனது, அதாவது எதிரிகளை என்னை வச்சு செஞ்சாங்க, மகிழ்ச்சி அடைய வைத்து விட வேண்டாம் என்று சொல்லி இவர் சொல்றார். வலா தஜஅல்னி மஅல் கௌமித் ஸாலிமின், என்னை நீங்க இந்த அநியாயக்கார கூட்டத்தோடு ஆக்கி விட வேண்டாம், நான் அதுல இல்ல, என்னை கொல்ற அளவுக்கு நெருங்கிட்டார். அப்ப உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கால ரப்பி ஃபிர்லி வலி அஹி, கால ரப்பி ஃபிர்லி வலி அஹி, யா அல்லாஹ் என்னையும் என் சகோதரனையும் மன்னித்தருள்வாயாக, வ அத்கில்னா ஃபீ ரஹ்மதிக் வ அன்த அர்ஹமுர் ரஹீமீன், எங்களை உனது ரஹ்மத்திலே என்ன நுழைத்து விடுவாயாக, நீ அருள் புரியக்கூடியவர்களிலே மிகவும் சிறந்தவர் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்கன்னு வருது. இவ்வளவு ஒரு அழகான விஷயம். இதுல இப்ன என் தாயின் மகனே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கிறதுக்கு ஜாதுல் மசீர், இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீர், அதுல அபூ சுலைமான் அத்-திமிஷ்கி சொன்னதா ஒரு கூட்டு கொண்டு வரார். வல் இன்சானு இந்த திக்ரில் வாலித அரக்கு மின்ஹு இந்த திக்ரில் வாலித், வாப்பாவை சொல்லி அழைக்கின்ற நேரத்தை விட, வாப்பாவுடைய உறவை சொல்லி ஒருவரை அழைக்கின்ற நேரத்தை விட, வாப்பாவுடைய உறவை சொல்லி ஒன்றை ஞாபகப்படுத்துகின்ற நேரத்தை விட, தாயுடைய உறவை சொல்லி ஞாபகப்படுத்துகின்ற நேரத்தில் மனிதனுடைய நெகிழ்வு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, மனிதனுடைய உள்ள அசைவு அதிகமாக இருக்கும். நீ என்னது ஒரே உம்மாவுக்கு பிறந்தவங்க தானே, ஒரே தாய் வயிற்றுல இருந்தவங்க தானே, அப்படி இருக்க நீ இப்படி செய்யலாமா என்றது தந்தையை சொல்வதை விட உள்ளத்துக்கு என்ன செய்யும்,
அதாவது மிகவும் நெகிழ்வு என்ன செய்யும், ஏற்படுத்தும் என்று அபூ சுலைமான் திமிஷ்கி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதனாலதான் இப்ன அப்படின்றவர் சொன்னது உறவை நெருக்கி சொன்னது, உறவுடைய பலத்தை சொல்லி என்ன செஞ்ச சொன்ன. ஏன்னா தந்தை பல திருமணங்கள் முடிக்கலும், அவருக்கு பல மனைவியர்கள் இருக்கலும், பல பிள்ளைகள் வரையிலும். ஆனா தாய் என்ற அந்த ரஹீம்ல இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அப்படி சேர்ற சந்தர்ப்பத்துல இதை விட மிகவும் இணக்கமா யாட்ட வந்துடும், தாயிட்ட வந்துடும். எப்படி அந்த மனிதர்களுடைய அந்த உள்ளத்துடைய அந்த தூர உணர்வுகளையும் அழகா எடுத்து என்ன செய்யறாங்க இந்த தஃப்சீர் என்ன தாயுடைய மகனே, அதுக்கு இவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்தது அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த சமுதாயத்தை அழைத்து கொண்டு வந்தாங்களே, வந்து அந்த ஷாமுக்குள்ள நுழையிற நேரம் இவங்க நுழையலே, அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கிறான். சைனா பகுதிகளால் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஷாமுக்குள்ள நுழையிற இடத்துல அவங்க நுழையல. கால யா மூசா இன்னா லன் துஹலஹா அபதன், இன்னா லன் துஹலஹா அபதன், அதுக்குள்ள நாங்கள் ஒரு நாள் நுழைய மாட்டோம். மாதாமு ஃபிஹா, அங்க இருக்கக்கூடியவர்கள் அதுல இருக்கும் வரைக்கும் நாம் என்ன செய்ய மாட்டோம், நம்ம நுழைய மாட்டோம். ஏன்னா அவங்க வந்து கட்டும் அதாவது ஒரு பலசாலிகளாக இருந்த ஒரு பெரும் கோத்திரத்தினர்கள் அதுல இருக்கிறாங்க, அவங்களோட மோதுற அளவுக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்றாங்க. ஃபத்ஹப் அன்த வரப்புக்க ஃபகாத்திலா, நீங்களும் உங்களோட ரப்பும் பேத்து என்ன செய்யுங்க, யுத்தம் செய்யுங்க. அதபில்லாத வார்த்தை வரும். இன்ன ஹாஹுனா காயிது, நாங்க இங்க உட்கார்ந்துக்கிறோம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, கால ரப்பி இன்னி லா அம்லிகு இல்லா நஃப்ஸி வ அஹி, யா அல்லாஹ் எனக்கு என்னையும் என் சகோதரனை தான் கண்ட்ரோல் பண்ணலாம். அதான் சொல்றாரு, லா அம்லிகு இல்லா நஃப்ஸி வ அஹி, அம்லிக் முல்க், எனக்குள்ள முல்க் வந்து இப்ப நான் என் சகோதரனும் மட்டும்தான். ஃபஃப்ருக் பைனனா வ பைனல் கௌமில் ஃபாஸிகீன், எமக்கும் எம் பாவிகளான இந்த சமுதாயத்துக்கும் இடையில தீர்ப்பு சொல்வாயாக அப்படி என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான்னு வருது. இதுல முக்கியம் என்னன்னா, எந்த ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயம் செஞ்சுட்டு போகல, எங்களோட சகோதரர்கள் இருந்தா அவ எங்களோட முல்க் எங்களுடைய கண்ட்ரோல்ல, அது நம்ம அவருடைய கண்ட்ரோல்ல நம்ம இருப்போம் சில வேலைகளை செஞ்சுட்டு போற டைம்ல. அதனாலதான் கால ரப்பி இன்னி லா அம்லிகு இல்லா நஃப்ஸி வ அஹி, என்னையும் என் சகோதரனை தவிர எனக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை. ஆனா அவ்வளவு இந்த சமுதாயத்துக்காக செஞ்சுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாராரு. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாருடா, ஆற்றல் எனக்கு இல்லை, ஆற்றல் எனக்கு என் சகோதரனோட மட்டும்தான் என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு சொன்னார்ன்றத பார்க்கிறோம். அதனால சகோதரத்துவத்துக்கு நீங்க 1000 பேரை உதாரணம் காட்ட வேணாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் என்ன உதாரணம் காட்டுங்க. எந்த அளவுக்குண்டா, ஒரு சகோதரனாக இருந்தும் பொறாமை அந்த இடத்துல வராது. அஃப்ஸஹு மின்னி லிசான வஸீரம் மின் அஹ்லி ரித்அன், விளங்கிட்டா, யுஸத்திகுனி, அவர் யார், அவருடைய எண்ணம், இதெல்லாம் ஒரு சகோதரன் தான் கூடுதலா பாராட்டுவோம். அதனால நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், குழந்தை வளர்ப்புல 2 இடத்துல நம்ம கொஞ்சம் சபர் செய்யணும். எங்கேண்டா, தண்டை பிள்ளைய பத்தி ஒரு தந்தை பேசுற டைம்ல, ஏன்னா கூட பேசதான் செய்வான், அப்போ கூட நம்ம சபர் செஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்மளும் அதே லிஸ்ட்ல தான் இப்ப இன்னொரு இடத்துல, சரியா, ஏன்னா அது வந்து ஒரு என்ன, ஒரு சதை துண்டு மாதிரி அவன் இடத்துல பேசக்கூட நம்ம ஆர்வம் தான் நம்ம கொடுக்கணும், அதான் நல்லது. அதுல வந்து இப்ப அடுத்தது என்னன்னா, சகோதரனை பத்தி அப்பப்ப என்ன செய்யும், பேச்சுக்கள் வரவே செய்யும். சகோதரத்துவ வாஞ்சியோடு இருக்கிறவர்கள் அழிந்தேதான் நமக்கு சில முன்மாதிரி இருக்கா எடுத்துக்கொள்ள வேண்டியது. இல்லைண்டா அவர் ஃபித்ரத்தை தானே பேசுறாரு, ரத்த உறவத்தானே பாராட்டி பேசுறாரு. யாரெல்லாம் எனக்கு இதுல கூலியத்தா, நீ வச்ச ஃபித்ரத்தை அவர் பாராட்டி கண்டிக்கிறாரு, அதுல எனக்கு என்ன கூலியத்தா, ஏன்னா அவர் நான் சபரா தானே நினைக்கணும், சரியா, அதனால எனக்கு என்ன கூலியத்தான்னு நினைக்கணும். இதுதான் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த இடத்துல என்ன செய்றாரு, இந்த பகுதியை சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த முன்மாதிரியை நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம், இந்த விஷயத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக வந்து இன்ஷால்லா அடுத்த பகுதியில் மற்ற ஒரு சில அறிஞர்களை சொல்லிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு என்ன செய்ய போவோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.